அனைவருக்கும் எனது மே தின வாழ்த்துக்களுடன் கிளாஸுக்கு போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். மோட்டார் பொதுவா எல்லா மோட்டாருமே பொதுவா ரெண்டு டைரக்ஷன்லயும் ஓடக்கூடிய மாதிரி தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணி 3-phase மோட்டாரோட முக்கியமான தேவையே ரெண்டு டைரக்ஷன்லயும் ஓடுறது ரொம்ப ஈஸியா ரெண்டு டைரக்ஷன்ல ஓட்ட முடியும். பார்த்தோம்னா நம்ம ஐடி எல்லாம் கூட நிறைய இடங்கள்ல இந்த லேத்து ஷேப்பிங் மிஷினு, மில்லிங் மிஷினு, ரேடியோ ட்ரில்லிங் மிஷினு, நார்மல் ட்ரில்லிங் மிஷின், இது எல்லாத்துலேயுமே இந்த ஃபார்வர்டு ரிவர்ஸ் ஆப்ரேஷன் அது ரொம்ப ஈஸியாக அதை ரெண்டு டைரக்ஷன் ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்கனால தான் இந்த ஃபார்வர்டு ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ஃபார்வர்டு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம மோட்டாரை பற்றி ஃபர்ஸ்ட் அதோட பேசிக் பிரின்சிபலை பற்றி கொஞ்சம் நம்ம தெரியும். இந்த பிரின்சிபல் ஆப்ரேஷன் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார் இதை பத்தி சும்மா சிம்பிளா முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரின்சிபல் நம்ம ஒரு சப்ஜெக்ட் இல்ல, இப்ப இதை பத்தி கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது அவசியம் இருக்கு. Whenever a short circuited rotor is placed in a rotating magnetic field, rotor tends to move in the direction of rotating. அதாவது என்ன சொல்றாங்க அப்படி சொன்னது ரொம்ப சிம்பிளா அதை சொல்லிருக்கோம். ஒரு நமக்கு தெரியும் 3-phase மோட்டார் அப்படின்னு நம்ம ஸ்குரூ கேஜ் மோட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஸ்டேட்டார் 3-phase வைண்டிங் இருக்கும், ரோட்டார்லயும் ஒரு ஷார்ட் சர்க்யூட்டட் வைண்டிங், அதான் ஸ்குரூ கேஜ் வைண்டிங் சொல்றோம். ரோட்டார் 3-phase வைண்டிங், ரோட்டார் ஸ்டேட்டார் வந்து நிலையான பாகம், ரோட்டார் வந்து சுழலக்கூடிய. ஸ்டேட்டார்ல வந்து ஒரு 3-phase வைண்டிங் வந்து அது 120 டிகிரி பிளேஸ்மெண்ட்ல இருக்கும். அதுல நம்ம 3-phase அப்படி கொடுத்த உடனே அதுல ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும், அதாவது சுழலும் காந்தப்புலம் ரொம்ப முக்கியமானது உண்டாகும். அது என்ன வேகத்துல சுத்தும் அப்படின்னு சொன்னா அது சிங்க்ரோனஸ் வேகத்துல சுத்தும். சிங்க்ரோனஸ் வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, n = 120 f/t அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அது சிங்க்ரோனஸ் ஸ்பீடுங்கிறது அது எத்தனை போல்கள், 2 போலா இருந்தால் 3000 RPM இருக்கும், 4 போலா இருந்தால் 1500 RPM இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் இந்த சிங்க்ரோனஸ் வேகத்துல அந்த இண்டக்ஷன் மோட்டார்ல இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு சுத்தும். உள்ள வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் ரோட்டார் ஒன்று உள்ள வச்சிருக்கும். அந்த ரோட்டார் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், உள்ள இருக்கக்கூடிய ரோட்டார் என்ன பண்ணும், கட் பண்ணும். ஏன்னா சுத்துறதுனால இது சுத்துது, ரோட்டார் நிறையாது, அதனால ரோட்டார் என்ன பண்ணணும்னு முதல்ல கட் பண்ணும். கட் பண்ணா ரோட்டார்ல வந்து ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் பண்ணாலே ஃபாரடேஸ் லா பிரகாரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ரோட்டார் கண்டக்டர்ல EMF வந்து டெவலப் ஆகும். ஸோ EMF டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னா உடனே அந்த அது ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்கு, உள்ள கண்டக்டர் வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்கு. அந்த ரோட்டார் கண்டக்டர்ல உண்டாகக்கூடிய அந்த EMF என்ன பண்ணும், அந்த ரோட்டார் கண்டக்டர்ல வந்து என்ன பண்ணும், கரண்டை சர்க்யூட் பண்ணும். ஸோ கரண்ட் போச்சுனாவே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உண்டாகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த மெயின் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸோட என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இன்டராக்ட் பண்ணும். இன்டராக்ட் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு டார்க் ஒன்று டெவலப் ஆகும். இந்த டார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம லென்ஸ்ல படிச்சிருக்கோம். லென்ஸ்ல பிரகாரம் என்ன செய்யும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கலி இண்டக்ஷனா ஒரு மின்காந்த தூண்டுதலால் ஒரு ஏதோ ஒரு வோல்டேஜோ இல்லை கரண்டோ இல்லை ஒரு டார்க்கோ ஏதோ ஒன்று உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அது எதனால உண்டாச்சோ அதையே திரும்பி எதுவும் போடுவாங்க. அப்படி இந்த உண்டான இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரெண்டு இன்ட்ராக்ட் ஆகி ரோட்டர்ல ஒரு உண்டாகக்கூடிய டார்க் எப்படி இருக்குன்னா அந்த டார்க் எதனால உண்டாகுதுன்னா அந்த ரோட்டர்ல போகக்கூடிய அந்த உண்டான அந்த ஃப்ளக்ஸ்னால. இந்த ஃப்ளக்ஸ் ஏன் உண்டாகுது அப்படின்னு சொன்னா அந்த ரோட்டார்ல போற கரண்ட்னால. அந்த கரண்ட் ஏன் அந்த EMF, அந்த ரோட்டார் EMF எதனால உண்டாச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வெட்டினால. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஏன் வெட்டுதுன்னா ரோட்டார் கண்டக்டர் நிலையா இருக்கு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு சுத்திட்டு இருக்கு. ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த சார்பு இயக்கம், தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல சொன்னா ரிலேட்டிவ் மோஷன். ஸோ அந்த ரிலேட்டிவ் மோஷன் தான் காரணம் ஆக்சுவலா. உடனே அந்த ரிலேட்டிவ் மோஷனை எதுக்கு அந்த டார் இப்போ எதுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் சுத்துதோ அந்த பக்கமும் இந்த ரோட்டார் சுத்துச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த சார்பு இயக்கம் அளவு இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து குறைஞ்சு. ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் அந்த டார்க் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த ரிலேட்டிவ் மோஷனுக்கு எதிராக உருவாக்கி ரோட்டாரை ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் சுத்துதோ அந்த பக்கம் சுழல வைக்கும். ரோட்டாரோட டைரக்ஷன்ங்கிறது அந்த பிரின்சிபலை பொறுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் சுத்துதோ அந்த பக்கம் தான் ரோட்டார் வந்து சுத்தும். அது முக்கியமானது. சரி, இப்போ அடுத்தது இப்போ ஹவு டு ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார். ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை எப்படி நாம ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு சொன்னா the direction of rotation of rotating magnetic field of stator depends upon the phase frequency of 3-phase supply. இப்போ எதை பொறுத்து இருக்கும் அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு மோட்டார் வந்து சுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு
உருவாகுது அப்படின்னு சொன்னா எதை பொறுத்து இருக்க போகுதுன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் பொறுத்து தான். ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸுங்கிறது என்னன்னா 3 ஃபேஸ்ல நம்ம ஆர் ஒய் பிங்கிற ஆர்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஃபேஸ் சீக்வன்ஸ் சொல்லுவோம். ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் சுத்தணுங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு சொன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் பொறுத்து. The phase frequency of the 3-phase supply to be changed by interchanging any 2 phase leads of 3-phase supply connected to the stator. ஸ்டேட்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்க அந்த 3 ஃபேஸ்ல ஏதாவது ஒரு 2 ஃபேஸ்ல இன்டர்சேஞ்ச் அதை ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஃபேஸ் சீக்வன்சி மாறும். ஃபேஸ் சீக்வன்சி மாறுச்சு அப்படின்னு சொன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசையும் மாறும். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசை மாறுச்சுன்னா சுழலக்கூடிய ரோட்டாருடைய திசையும் மாறும். இப்ப இது எப்படிங்கிறது இது கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஃபேஸ் சீக்வன்சி ஆஃப் 3-phase சப்ளை. இப்ப இங்க ஒரு வேவ் ஃபார்ம் சைன் வேவ் ஃபார்ம் 3-phase சைன் வேவ் ஃபார்ம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சு. இப்ப நீங்க பாக்குற வேவ் ஃபார்ம் முதல்ல ரெட் ஃபேஸ், அடுத்தது எல்லோ ஃபேஸ், அடுத்தது ப்ளூ, மறுபடியும் ரெட், மறுபடியும் எல்லோ, இந்த மாதிரி போகுது. இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு தொடரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம் ஃபேஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபேஸ் சீக்வன்ஸ்னா தமிழ்ல நிலைத்தொடர். இந்த நிலைத்தொடர்ங்கிறது முதல்ல இருந்து இப்ப ஏங்கிறது ரெட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ அதான் ரீச் பண்ணுது. ரெண்டாவது எல்லோ ஃபேஸ் அதுதான் ரெண்டாவது ரீச் பண்ணுது. மூணாவது ரீச் பண்றது ப்ளூ, மறுபடியும் ரெட் வந்துடும், மறுபடியும் எல்லோ வந்துடும். இப்ப இந்த மாதிரி ரெட் எல்லோ ப்ளூ ரெட் எல்லோ ப்ளூ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது ஒரு சீக்வன்ஸ். ஸோ அது நம்ம உதாரணத்துக்கு ஃபார்வர்டு சீக்வன்ஸ் எடுத்து இந்த ரைட் சைட்ல நம்ம போட்டுக்கிறதுல இந்த கர்சர் கவனிங்க. ஸோ இதை ஃபார்வர்டு சீக்வன்ஸ் சொல்றோம். ஸோ அதுல இருக்கிறது அப்படியே லெஃப்ட் டு ரைட் அந்த இடத்துல இருந்து வலது பக்கம் போறது மாதிரியே எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஆர் ஃபேஸ், ரெண்டாவது ஒய் ஃபேஸ், மூணாவது பி ஃபேஸ் வந்துச்சு, மறுபடியும் ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ். இந்த தொடரை நம்ம ஃபார்வர்டு சீக்வன்ஸ் சொல்றோம். ரிவர்ஸ் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே திரும்ப வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துல. இப்போ முதல்ல நமக்கு எல்லோ ஃபேஸ் வலது பக்கத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் எல்லோ, அப்புறம் ரெட், அப்புறம் ப்ளூ, அப்புறம் எல்லோ, அப்புறம் ரெட்னு வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒய் ஆர் பி ஒய் ஆர்னு போகும். இப்ப இது ஒரு சீக்வன்ஸ், இது ஒரு இதை ஃபார்வர்டு சீக்வன்ஸ் சொல்றோம், இதை ரிவர்ஸ் சீக்வன்ஸ் சொல்றோம். கீழே வாங்க. இப்ப நம்ம மோட்டார் 3-phase மோட்டாருக்கு ஏதோ ஒரு 3 ஃபேஸ் தான் கொடுத்துருக்கோம். நான் 3 டெர்மினல் கொடுத்துருப்போம். அந்த 3ல ஏதோ ஒண்ணு ஆரா இருக்க போது, ஏதோ ஒண்ணு ஒய்யா இருக்க போது, ஏதோ ஒண்ணு பியா இருக்கும். இப்ப இதுபடி நம்ம மேல இந்த ஃபார்வர்டு சீக்வன்ஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப முதல்ல என்ன இருக்குன்னா ஆர் ஃபேஸ் இருக்கு, அடுத்தது ஒய் இருக்கு, அடுத்தது பி இருக்கு. இது ஃபார்வர்டு சீக்வன்ஸ். அப்ப நம்ம ஒரு டெர்மினல் ஆறு, அடுத்தது ஒய், அடுத்தது பின்னு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இது சரியான சீக்வன்ஸ். இப்ப இது மட்டும் சரியான சீக்வன்ஸ் இல்லை, ஆர்ஒய் பி மட்டும் சரியான சீக்வன்ஸ் இல்லை. அடுத்தது நம்ம ஒயில ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஆர்ல ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஒயில ஆரம்பிச்சோம்னா ஒய் பி ஆர் அப்படின்னு ஒய் பி ஆரும் சரியான சீக்வன்ஸ் தான். அதே மாதிரி பில ஆரம்பிச்சுனாலும் பி ஆர் ஒய்ன்னு வரும். பிஆர்ஒய்யும் சரியான சீக்வன்ஸ். இந்த மூணுமே சரியான சீக்வன்ஸ் தான். ஒண்ணு ஆர்ஒய்பி ஆர்டர்ல இருந்தாலும் ஓகே, ஒய்பிஆர்னு இருந்தாலும் ஓகே, பிஆர்ஒய் இருந்தாலும் ஓகே. இந்த மூணுமே ஒரே திசையில தான் மோட்டார். அது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரிவர்ஸ் சீக்வன்ஸ். ரிவர்ஸ் சீக்வன்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் திரும்ப ரிவர்ஸ்ல மேல இருக்கிறத பார்க்கும். மேல இருக்கிறத பார்க்கும்போது இந்த ரிவர்ஸ் சீக்வன்ஸ்ங்கிறது அந்த ஒய்ல ஆரம்பிச்சோம்னா ஒய் ஆர் பி, அப்ப அது ஒய்ஆர்பிங்கிறது எடுத்துக்கணும். 3 பேச ஒய்ஆர்பியா இருக்கும். இல்ல ஆர்ல ஆரம்பிச்சோம்னா ஆர் பி ஒய், அது மாதிரி ஆர்பி ஒய்யா இருக்கலாம். இல்ல பில ஆரம்பிச்சோம்னா பி ஒய் ஆர், பி ஒய் ஆர் இருக்கலாம். இந்த மூணுமே என்னன்னா ரிவர்ஸ் சீக்வன்ஸ். இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படி சொன்னா ஒண்ணு இந்த மாதிரி கனெக்ஷன்ல இருக்கலாம், இந்த மூணுல ஏதோ ஒண்ணு இருக்கலாம், இல்லைன்னா இந்த மூணுல ஏதோ ஒண்ணு. இந்த மூணுல இருந்தது அப்படின்னு சொன்னா மோட்டார் ஃபார்வர்டு ஓடும். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுல இருந்ததுன்னா மோட்டார் ரிவர்ஸ்ல ஓடும். இப்ப நாம என்ன சொல்றோம், நம்மளோட இது நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும் நம்ம படிக்கிறோம். இப்போ ஒரு 3 ஃபேஸ்ல ஏதோ ஒரு 2 ஃபேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மோட்டாருடைய திசை மாறும்னு சொல்றோம். இங்க இப்ப சப்போஸ் இப்ப நாம பாக்குற ஃபர்ஸ்ட் ஆர்ஒய்பி பார்ப்போம். இந்த ஆர்ஒய்பில இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆரையும் பியையும் இடம் மாத்துறது, சரி ஆரையும் ஒய்யையும் மாத்துறதுன்னு வச்சுக்கோங்க. ஆரையும் ஒய்யும் மாத்தோம்னா ஒய் இந்த பக்கம் வரப்போது, ஆர் இந்த பக்கம் வருது. அப்படியே இங்க வாங்க, அப்படி வந்ததுன்னா எப்படி வருவது, ஒய் ஆர் பி. இப்ப மோட்டார் ரிவர்ஸ் சீக்வன்ஸ் போயிடுதா? சரி, இப்ப ஆர் ஒய்ய மாத்தல இருப்பேன். நம்ம எதை மாத்துறோம்னா ஒய்யையும் பியையும் மாத்துறோம்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். ஒய் பி மாத்திரம்னா என்ன வரும், ஆர்பி ஒய்யும் பி மாத்திரம்னா ஆர்பி ஒய்ன்னு வரும். இந்த பாருங்க ரெண்டாவது.
RBY. சப்போஸ் இல்ல அதை மாத்தல, இப்ப நாம ஆரையும் பிஐயும் இடம் மாத்தணும்னா என்ன வரும்? BYRன்னு வரும். இந்த பாருங்க BYR. இது மாதிரி நீங்க இந்த 3ல எதை 2 இடம் மாத்தினாலும் இந்த 3ல ஏதோ ஒண்ணாதான் இருக்கும். இந்த 3ல எதை 2 இடம் மாத்தினாலும் இந்த 3ல ஏதோ ஒண்ணாதான் இருக்கும். இப்ப நல்லா கிளியரா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மோட்டாரை ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, principle of reverse the direction of rotation of 3-phase induction motor. 3-phase motor reverse பண்ணணும்னாவே நமக்கு என்ன தத்துவம் அப்படின்னு சொன்னா, for reverse the 3-phase induction motor, reverse the direction of rotation of 3-phase induction motor, interchange the connection of any 2 phases of 3-phase supply. So இது ஃபைனல் டிசிஷன். மோட்டார் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னா 3 ஃபேஸ்ல ஏதாவது ஒரு 2 ஃபேஸ ஒண்ணுக்கு ஒண்ணு இடம் மாத்தணும்னா மோட்டார் என்ன பண்ணும்? ரிவர்ஸ் ஆகும். இப்ப என்னென்ன மெத்தட்ல செய்யலாம்? மெத்தட் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆபரேஷன்ஸ் என்னென்ன மெத்தட்ல செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, by using forward and reverse switch. இது ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ஐடியல் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணணும்னா அதுக்கு இந்த சுவிட்ச் தான் பயன்படுத்திருப்பாங்க. ரொம்ப ஈஸியா அதை ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிட்சை வச்சு என்ன பண்ணலாம்? ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆபரேஷன் செய்ய முடியும். அடுத்தது வந்து பை யூசிங் கான்டாக்டர்ஸ். அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி சைடு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, தொழிற்சாலை எல்லாம் இப்போ எங்கெல்லாம் ஃபார்வர்ட் சுவிட்ச் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ அங்கே எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கான்டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வெறுமனா ஆன் ஆஃப் மட்டும் இல்லை, அதுல நிறைய அதோட அடிஷனல் ஆப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரி சைடு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே அங்க இதை வந்து கான்டாக்டர்ஸ் மெத்தட் தான் பார்க்கணும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்க்குற அந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிட்ச் முதல்ல பார்ப்போம் எப்படி. இப்ப நீங்க ஒரு சுவிட்ச் ஒண்ணு வந்து படத்துல பாக்குறீங்க. இப்ப இந்த சுவிட்ச் தான் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிட்ச்னு சொல்றோம். இப்ப நமக்கு இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமா ஒன் வே சுவிட்சோட டெக்னிக்கல் நேம் என்னன்னு தெரியுமா? ஒன் வே சுவிட்ச் என்ன சொல்லுவோம்னா, சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு போல் இருக்கும், அதுல ஒரு த்ரோ மட்டும் இருக்கும். அதாவது ஒரு ஆஃப் ஒரு ஆன் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப ஆஃப் பண்ணோம்னா இதோட டச் இல்லாம இருக்கும் அந்த போல். ஆன் பண்ணோம்னா கனெக்ஷனோட பேக் ஆகும், கான்டாக்ட் வந்து பேக் ஆகும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம அதுக்கோட டெக்னிக்கல் நேம் வந்து ஒரு ஒன் வே சுவிட்ச்னா சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ. இதே டூ வே சுவிட்ச், டூ வே சுவிட்ச்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, சிங்கிள் போல் டபுள் த்ரோன்னு சொல்லுவோம். டூ வே சுவிட்ச்னா சிங்கிள் போல் டபுள் த்ரோன்னு சொல்லுவோம். இப்ப இந்த சுவிட்ச் நீங்க கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த சுவிட்ச்ல எத்தனை போல் இருக்குன்னா 3 போல் இருக்கு. ஆக்சுவலா 3 போல் இருக்கு, 2 த்ரோ இருக்கு. ஆக்சுவலா இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ட்ரிபிள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச். ட்ரிபிள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் தான் பேசிக்கா. அந்த சுவிட்ச் வந்து ட்ரிபிள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் தான். இப்ப இந்த சுவிட்சை தான் என்ன சுவிட்சா மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபார்வர்ட் சுவிட்சா மாத்துறாங்க. இப்ப நீங்க இதை பார்க்கும்போது இதுல மேல பாருங்க, இதுல இந்த டெர்மினல் 9 டெர்மினல் மொத்தம் அதுல இருக்கு. இந்த 9 டெர்மினல்ல மொத்தம் நான் சொன்னேன் இல்லையா, 3 போல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது 3 ஒரு போல், மேல இருக்கிற 3 ஒரு போல், அதுல நடுப்புற இருக்கிறது காமன் டெர்மினல். சோ இந்த பக்கம் ஒரு அவுட் கோயிங் இருக்கும், இந்த பக்கம் ஒரு அவுட் கோயிங். அதே மாதிரி இது அடுத்த 2வது போல், இந்த 3 2வது போல். அது மாதிரி இது காமன் டெர்மினல். சரி, இங்க ஒண்ணு, இங்க ஒரு அவுட் கோயிங் இருக்கும், இந்த பக்கம் ஒரு அவுட் கோயிங். அடுத்தது இது 3வது போல். ஆக்சுவலா இது காமன் டெர்மினல். சோ இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் போகணும். 3 சேர்ந்து ஒரே நேரத்துல ஆப்ரேட் ஆகும். இந்த சுவிட்சை பொறுத்த வரைக்கும் 3 பொசிஷன் இருக்கு. ஒரு நியூட்ரல், அந்த நியூட்ரல் பொசிஷன்ங்கிறது ஆஃப்னு சொல்றோம். எதுலையுமே படாம இருக்கு. ஒரு பக்கம் லெஃப்ட்ல ஒரு பக்கம் ஆன் பண்ணலாம், ரைட்ல ஒரு பக்கம் ஆன் பண்ணலாம். லெஃப்ட்ல ஆன் பண்ணோம்னா இதோட லிங்க் ஆகும், ரைட்ல ஆன் பண்ணோம்னா இதோட லிங்க் ஆகும். அவ்வளவுதான். இப்ப இந்த சுவிட்சை பயன்படுத்தி எப்படி நம்ம ஃபார்வர்ட் சுவிட்சை கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா கீழே இந்த அவுட் கோயிங் டெர்மினல் மட்டும் காமன் நடுப்புற இருக்கிற 3 காமனையும் விட்டுருங்க. அந்த சைட்ல இருக்கிற பாருங்க, இந்த போல அந்த கீழே இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இது அப்படியே இதுல லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கனெக்ட் பண்ணாலும் இதோட தான் கனெக்ட் ஆகும், இங்க கனெக்ட் பண்ணாலும் இது மாறாது. ஆனா இதை ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவா லிங்க் பண்ணிப்பாங்க. இங்க இருந்து உள்ள இது இந்த 2வது போல்ல இருக்கிறத மொத்த போலோட அந்த அவுட் கோயிங்கோடையும், அது மாதிரி இங்க இருக்கிறத இந்த கடைசி போலோட அவுட் கோயிங்கோடையும் பண்ணிருப்பாங்க. இப்படி பண்ணி தான் ஃபார்வர்ட் சுவிட்சா மாத்துவாங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிட்ச் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கறத இந்த சர்க்யூட்டோட பார்ப்போம். இப்போ ஒரு சர்க்யூட் உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம நார்மலா நம்மளுடைய லேத்துல எல்லாம் இருக்கக்கூடிய சர்க்யூட் தான். சிம்பிளா எல்லா லேத்துல நம்ம ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுல இருக்கக்கூடிய சிம்பிளான சாதாரண சர்க்யூட் தான். ஸோ மேல வந்து ஒரு காட்டியிருக்கிறது வந்து மேல வந்து ஒரு 3 ஃபேஸ் சப்ளை, அதோட எர்த் காட்டியிருக்கு. நியூட்ரல் தேவையில்லை, அதனால நியூட்ரல் இதுல இல்லை. ஸோ 3 ஃபேஸ் இந்த பஸ் பார் மாதிரி ஒரு லிங்க் காட்டியிருக்கு. இதுல இருந்து 3 ஃபேஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க வருதுன்னா எம்சிபி. முதல் இந்த 3 ஃபேஸும் ஆர்ஒய்பிங்கிறது எங்க வருது அப்படின்னு சொன்னா எம்சிபிக்கு வருது. ஸோ இது எம்சிபி. இந்த இடம் இந்த 3 போல் எம்சிபி காட்டப்பட்டிருக்கு. அடுத்து
அடுத்தது டிஓ இன்ஸ்டார்டர், அதுக்கு அடுத்தது இந்த கட்டத்துல காட்டப்பட்டிருக்கிறது தான் ஃபார்வர்டு சுவிட்ச், அதுக்கு கீழே 3 ஃபேஸ் ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல இந்த சப்ளை இங்கேருந்து ஆரம்பிச்ச உடனே மாதிரி மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சப்ளை நேராக இந்த டிஓ இன்ஸ்டார்டர் வரும். ஸோ டிஓ இன்ஸ்டார்டர் உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னாடி நிறைய தடவை பார்த்தாச்சு. டிஓ இன்ஸ்டார்டர் பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணா என்ன பண்ண போகுது, இதுக்கு மேலே சப்ளைக்கு வரும், ஆஃப் பண்ணா நிற்க போகுது. ஸோ இப்போ ஆன் பண்ண டிஓ இன்ஸ்டார்டர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா சப்ளை நேரா எங்க வந்துடும், இந்த ஃபார்வர்டு சுவிட்சுக்கு வந்துடும். இப்போ ஃபார்வர்டு சுவிட்ச் வந்து பொசிஷன் பாருங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சுவிட்சோட அந்த 3 போலும் காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு போல், இது ஒரு போல், இது ஒரு போல் ஆக்சுவலா. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இதுக்கு 2 பொசிஷன் 3 பொசிஷன் இருக்கு ஆக்சுவலா. இந்த எஃப்ங்கிறது ஸோ அந்த இந்த 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 போல் இந்த நாப் எல்லாமே எங்க வரும், லெஃப்ட் சைடு இந்த மாதிரி இந்த லிங்க்ல வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த மாதிரி வர்றது அந்த எஃப்னு காட்டப்பட்டிருக்கு. ஃபார்வர்டுங்கிறது எஃப்ங்கிறது ஃபார்வர்டு குறிக்கும், நடுப்புற ஓங்கிறது வந்து ஆஃப் குறிக்கும், இந்த பக்கம் ஆறுங்கிறது ரிவர்ஸ். இப்ப உங்களுக்கு இந்த படத்துல காட்டப்பட்டிருக்க இந்த சுவிட்சோட பொசிஷன் ஆக்சுவலா ஆஃப் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. ஸோ இந்த டாட்டர் லைன்ல காட்டியிருக்க ரெண்டும், ஒன்னு ஃபார்வர்டுக்கு போனா இந்த பக்கம் வரும், ரிவர்ஸுக்கு போனா இந்த பக்கம், அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபார்வர்டுக்கு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, சுவிட்ச் ஆன் பண்றோம்னா இந்த இந்த போல் எல்லாமே எந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு சொன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து இடது பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெட் ஃபேஸ் ஆக்சுவலா இந்த மோட்டாரோட யூவோட கனெக்ட் ஆகும். இந்த எல்லோ ஃபேஸ் என்ன பண்ணும், இந்த பியோட கனெக்ட் ஆகும். இந்த ப்ளூ ஃபேஸ் என்ன பண்ணும் சொன்னா டபிள்யூவோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது நேரம் யூக்கு ஆர் ஃபேஸும் பிக்கு எல்லோ ஃபேஸும் டபிள்யூக்கு ப்ளூ ஃபேஸும் கிடைக்கிறதுனால மோட்டார் இப்போ ஒரு டைரக்ஷன்ல ஓடும் ஆக்சுவலா. சரி, இப்போ மோட்டார் ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ஃபார்வர்டு பட்டனை ஆஃப் கொண்டு வந்துட்டு மோட்டார் என்ன பிறகு ரிவர்ஸ் டைரக்ஷன் இதுக்கு மாற்றும். இப்போ ஆருக்கு மாற்றும் போது அடுத்த பொசிஷன் மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா இந்த போல் எல்லாமே ரைட் சைடு சாய்வும். இப்போ ரைட் சைடுல வந்து கனெக்ட் ஆகுச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருந்தாலும் ரெட் தான், இங்க இருந்தாலும் ரெட் தான். இந்த போல் எந்த சேஞ்சஸ் கிடையாது. யூ டெர்மினல்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா பிக்கு வரும்போது இங்க இருந்தா அது எல்லோ முதல்ல, இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்னா ப்ளூ. எல்லோ எந்த இடத்துல போச்சோ அந்த இடத்துல ப்ளூ ஃபேஸ். அது மாதிரி இந்த இடத்துல இந்த வலது பக்கம் போகும்போது இப்ப இந்த இடத்துல இருந்தா அது ப்ளூ, ஆனா இங்க இது போகும்போது என்ன ஆகும்னா எல்லோ ஃபேஸ். அப்ப இந்த இடத்துல ப்ளூ ஃபேஸும் இதுக்கு வந்து டபிள்யூக்கு வந்து எல்லோ ஃபேஸும் வர்றதுனால இப்ப மோட்டார் இந்த 2 ஃபேஸ் மட்டும் ரிவர்ஸ்ல போடும்போது இன்டர்சேஞ்ச் ஆயிடும். இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மோட்டார் இப்ப ஓடுறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஓடும். ஸோ இப்போ மோட்டார் வந்து இந்த ஃபார்வர்டு சுவிட்சை வச்சு ரொம்ப சிம்பிளா ஸ்டார்டர் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம மோட்டரை நிப்பாட்டிக்கலாம் அந்த சுவிட்சை யூஸ் பண்ணி ஃபார்வர்டு வேணாலும் ஃபார்வர்டில் ஓட்டலாம், ரிவர்ஸ் வேணாலும் ரிவர்ஸில் ஓட்டலாம். இந்த மாதிரியான சர்க்யூட் நம்ம ஐடிஐல நிறைய மிஷின்ல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இது வந்து சாதாரண சின்ன சின்ன மோட்டார் ஒரு லேத்துக்கு அது மாதிரி மிஷின் உள்ள பயன்படுத்தும் போது இது யூஸ் ஆகுது. ஆனா நம்ம பெரிய இண்டஸ்ட்ரி சைடு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் ரொம்ப ரேர். ஏன்னா அங்க பயன்படுத்துறது எல்லாமே என்னன்னா கான்டாக்டர் வச்சு தான் பயன்படுத்துவோம். கான்டாக்டர் வச்சு பயன்படுத்தணும்னா அதுல என்னென்ன அந்த அதுக்கு முக்கியமா அது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்டர் பேர் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்டார்டர். அதோட முதல்ல அதோட என்னென்ன பார்ட்ஸ் அது இருக்கும். இதுல பார்த்தோம் இந்த எம்சிபி இதெல்லாம் காமன் தான். இது பொதுவா இது ஸ்டார்டருக்கான இது மட்டும் இல்லை, இது பொதுவா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இது முன்னாடி எல்லாம் நம்ம எப்போதுமே எல்லாம் மெயின் சுவிட்சஸ் தான் இருக்கும். இப்போ வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா எம்சிபி இருக்கு. எம்சிபியில நிறைய போல்கள் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இது 4 போல், இது 3 போல் உள்ளது இருக்கும், 2 போல் உள்ளது இருக்கும், 1 போல் உள்ளது சிங்கிள் போல் உள்ளதும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த வெரைட்டி கிடைக்கும். நிறைய ஒரு 0 to நம்ம வந்து 6 ஆம்ஸ்ல இருந்து 60 ஆம்ஸ் வரைக்கும் எம்சிபி கிடைக்கும் பொதுவாக. அது வரைக்கும் அதை பயன்படுத்திக்கிறோம். இப்போ முன்னாடி மெயின் சுவிட்ச் யூஸ் பண்ணோம், இப்பெல்லாம் எம்சிபி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா மெயின் சுவிட்சுக்கும் இதுக்கும் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, மெயின் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் ஃபியூஸ் போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம திரும்ப அதுக்கு ஃபியூஸ் போடணும். ஸோ இதுல எம்சிபியில் அது அவசியம் இல்லை. தானா என்ன போகும், கரண்ட் அதிகமா போச்சு அப்படின்னு சொன்னா அது ட்ரிப் பண்ணிடும். பொதுவாக எம்சிபி எதுக்கு பயன்படுத்துறோம், 2 இது. ஒன்று சர்க்யூட்ல சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணலாம், இன்னொன்று வந்து சர்க்யூட்ல ஏதாவது ஓவர்லோடு இல்லை ஓவர் ஹீட்டிங் மோட்டார் ஆச்சு அப்படின்னு சொன்னா உடனே அது மோட்டார் என்ன பண்ணும், அதை ட்ரிப் பண்ணும். ஸோ இது 2 செய்யும். ட்ரிப் பண்ணோன்னா ஈஸியாக திரும்ப என்ன பண்ணிக்க முடியும், நம்மளாலனா ரீசெட் பண்ணிக்க முடியும். மெயின் சுவிட்ச் இருந்தோன்னா பீஸை எடுத்துட்டு திரும்ப போட்டு பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அது பார்த்து டைம் கன்சியூம் ஆகும். ஏன்னா விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மோட்டார்ல நாம இதை மெயின் சுவிட்ச் வேணுமா, அடுத்து நம்ம மோட்டாருக்குள்ள வந்து இன்னொன்று அடுத்த பார்ட் பார்க்கறது வந்து ஸோ இது பேருக்கு வந்து முக்கியமான பார்ட். இதுதான் எந்த ஸ்டார்டரா இருந்தாலும் ஸோ அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பார்ட்னா அந்த கான்டாக்டர். ஸோ கான்டாக்டர்னா என்ன அப்படிங்கறது டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். அதுக்கு நான் ஒரு சர்க்யூட் வச்சிருக்கேன், அதில் காட்டுறேன். ஸோ கான்டாக்டர் இருக்குன்னா மெயினா அது கான்டாக்டர் இருக்குன்னா ஆன் ஆஃப் பண்றதுக்கு தான் முக்கியமா.
மெயினா. அதோட இல்லாம அது வந்து இப்ப நமக்கு வந்து இப்ப இந்த ஸ்டார்டர்ன்னு வந்துட்டோம்னாவே அதுல 2 சர்க்யூட் வரும். பவர் சர்க்யூட் ஒண்ணு இருக்கும். கண்ட்ரோல் சர்க்யூட் ஒண்ணு. ஸோ பவர் சர்க்யூட்ல என்னென்ன வருது? கண்ட்ரோல் சர்க்யூட்ல என்னென்ன வருதுங்கிறத தெளிவா பார்க்கணும். இதுக்கு ஒரு டயகிராம் இருக்கு. தெளிவா வச்சு நான் காட்டுறேன். இதோட சும்மா இது ஒரு பேசிக்கலா இத எப்படி இருக்கும் கான்டாக்டர் அத பார்த்துக்கிறதுக்காக இது. அடுத்து இதெல்லாம் புஷ் பட்டன்ஸ். ஸோ புஷ் பட்டன்லாம் இதுக்குள்ள வரப்போகுது. அதனால தான் பார்க்குறோம். புஷ் பட்டன பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன் ஆஃப் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். புஷ் பட்டன் பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்யூட்ல ஆன் ஆஃப் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். இது எப்படி ஆப்பரேட் ஆகுதுங்கிறதையும் கிளியரா ஒரு டயகிராம் காட்டுறேன். அடுத்தது இது வந்து ஓவர்லோட் ரிலே. ஓவர்லோட் ரிலேவும் எப்படி வேலை செய்யுதுங்கிறது உள்ள பார்ப்போம். ஓவர்லோட் ரிலேங்கிறது எதுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, மோட்டார் அதிகமா ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதிகமான கரண்ட் எடுக்கும். இந்த அதிகமான கரண்ட் எடுத்து கரண்ட் எடுக்கிறத சென்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா அதை ட்ரிப் பண்றதுக்காக தான் இந்த ஓவர்லோட் ரிலே. ஸோ எம்சிபியும் இதே வேலையை தான் செய்யும். ஓவர்லோட் ரிலேவும் இதே வேலையை தான் செய்யும். எதுக்கு 2 வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 2 முக்கியமான காரணம். ஓவர்லோட் ரிலே பொறுத்த வரைக்கும் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, உதாரணத்துக்கு ஒரு 3 ஃபேஸ் மோட்டார் வச்சு ஒரு 5 ஹெச்பி சாரி ஒரு 10 ஹெச்பி மோட்டார். ஒரு 10 ஹெச்பி மோட்டார்னா அது எவ்வளவு வந்து ஃபுல் லோடு கரண்ட் இருக்கும்னா அந்த ஹெச்பி மாதிரி 1.5 பங்கு எடுக்கும். ஹெச்பி மாதிரி 1.5 பங்குன்னா 10 × 1.5 இருக்கணும்னா எவ்வளவு வரும்? 15 ஆம்பியர். 10 ஹெச்பி மோட்டார் வந்து 15 ஆம்பியர் ஃபுல் லோடு கரண்ட் இருக்கும். ஃபுல் லோடு மோட்டாரை பொறுத்த வரைக்கும் கரண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் லோடும் போகும், லோடு குறைவாகவும் இருக்கும், நோ லோடுலையும் ஓடும். ஸோ மோட்டாரை பொறுத்த வரைக்கும் எல்லா லோடுலையும் என்ன பண்ணும்? அது இயங்கக்கூடியது. லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் கரண்ட் எடுக்கும் எப்போதுமே மோட்டார். ஸோ மோட்டார் ஃபுல் லோடுல அது எடுக்கக்கூடிய கரண்ட். இப்போ நோ லோடுல போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த கரண்ட் எடுக்குமான்னு எடுக்காது. 10 ஹெச்பி மோட்டாரை வெறும் சப்ளை கொடுத்து ரன் பண்ணோம், லோடு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த கரண்ட் என்ன பண்ணாது? அந்த கரண்ட் எடுக்காது. ஆனா ஃபுல் லோடுல என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அதிகபட்சமா அது எவ்வளவு கரண்ட் எடுக்கும்னு சொன்னா 15 ஆம்பியர் எடுக்கும். இப்போ 10 ஹெச்பி மோட்டார்னா 15 ஆம்பியர். இப்போ அந்த ஃபுல் லோடு கரண்ட்டை விட கொஞ்சம் அதிகமா ஒரு 16 ஆம்பியரோ 17 ஆம்பியரோ போச்சுன்னா அது ஓவர்லோட் தான் அந்த மோட்டார். இதை கரெக்டா சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணணும்னா அது ஓவர்லோட் ரிலே மட்டும்தான் முடியும். எம்சிபியை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை செய்ய முடியாது தானே. எம்சிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ரேட்டிங்ல தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து 6 ஆம்ஸ் வாங்கணும்னா அதுக்கப்புறம் 10 ஆம்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 16 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 20 இருக்கும், 25 இருக்கும், 30 இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நம்ம கரெக்டா நமக்கு ஒரு எக்ஸாக்டா ஒரு கரண்ட் மெஷர் பண்ணி அந்த கரண்ட்ல எம்சிபி கிடைக்குமானா கிடைக்காது. பொதுவா நம்ம இதை இந்த மோட்டார் போட்டோம் அப்படின்னு சொன்னா இதை விட கொஞ்சம் ஹையர் ரேட்டிங் உள்ள எம்சிபி தான் போட்டிருக்கும். அதனால கரெக்டா எக்ஸாக்டா மோட்டார் ஓவர்லோட் ஆகும்போது அதை சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ண முடியுமானா முடியாது. ஆனா அது அவசியம் வந்து ஓவர்லோட் ரிலே தான் அந்த வேலையை செய்யும். சரி அப்படியே வந்து அப்ப எம்சிபி எதுக்கு அதை விட்டுலாமே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மோட்டார் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட்டை சென்ஸ் பண்றதுக்கு ஓவர்லோட் ரிலேக்கு ரொம்ப நேரம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஓவர்லோட் ரிலே பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஐட்டம் கிடையாது. அது வந்து பொதுவா பைமெட்டல் ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ கொஞ்சமா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அதை ட்ரிப் பண்ணும் சர்க்யூட். ஸோ அந்த மாதிரி டைம் நிறைய எடுத்துக்கும் ஓவர்லோட் ரிலே. ஸோ அந்த டைம்குள்ள சர்க்யூட்டே எரிஞ்சு போகும். ஸோ இப்போ ஷார்ட் சர்க்யூட் இருந்தா ஒரே அடுத்த இன்ஸ்டன்ட்லே 100 டைம்ஸ் வந்து கரண்ட் வந்து அதிகமாகும். ஸோ அதை உடனே சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணணும்னா ஃபியூஸோ இல்லை எம்சிபிஓ தான் அந்த வேலையை செய்யும். இப்போ இது வந்து ஓவர்லோட் ரிலே அது போதும். ஓவர்லோட் ரிலேயும் நமக்கு வேணும், எம்சிபி வேணும். ஸோ ரெண்டுமே ஒரே ப்ரொசஸர் இருந்தா கூட எம்சிபி பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதுதான் ட்ரிப் பண்ணணும். மோட்டார் வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா அதை சென்ஸ் பண்றதுக்கு ஓவர்லோட் ரிலே தான் முடியும். இப்போ ரிலே பொறுத்த வரைக்கும் அதில் கரண்ட் செட்டிங்ஸ் நிறைய இருக்கும். நமக்கு தேவையான செட்டிங்ஸ் அதுல வந்து நிறைய ரேஞ்சஸ்ல வந்து ரிலேஸ் கிடைக்கும். நம்ம என்ன மோட்டார் போடுறோமோ அதுக்கு என்ன கரண்ட் ரேட்டிங் செட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி மோட்டாரோடைய கரண்ட் ரேட்டிங்கை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரிலேவும் வாங்கிக்கலாம். கரெக்டா எக்ஸாக்டா கூட அந்த கரண்ட் நம்ம செட் பண்ண முடியும் ரிலேல. இதான் ஓவர்லோட் ரிலேயோட முக்கியமான அட்வான்டேஜ். என்னதோட டயகிராம்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இப்ப முதல்ல பாக்குறது வந்து ஒரு கான்டாக்ட். கான்டாக்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப என்னன்னா உள்ள பார்க்க ஒரு பாட்டு முதல்ல பார்த்த படம் தான். அதை டயகிராமேட்டிக்கலி எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படம் காட்டுறோம். இப்ப கான்டாக்டர்னா உள்ள என்னென்ன பார்ட் இருக்குன்னா ஒரு காயில், வோல்ட் காயில் இருக்கும், கான்டாக்ட்ஸ் இருக்கும் நிறைய. இப்போ உதாரணத்துக்கு நாம பார்க்க போற ஸ்டார்டர்ல 5 கான்டாக்ட்ஸ் இருந்தா போதும். அதனாலதான் இந்த 5 வந்து வெர்டிகலா இந்த இடத்துல போட்டுருக்கோம். 5 கான்டாக்டர்ஸ் வரிசையா இந்த இடத்துல போட்டுருக்கோம். ஸோ இது வந்து நோ வோல்ட் காயில். ஆக்சுவலா நோ வோல்ட் காயில் எதுக்குன்னா அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் அவ்வளவுதான். இப்போ கான்டாக்டர்ல உள்ள இருந்தோம்னா அந்த கான்டாக்ட்ஸ்னா ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்னு வந்து பிக்ஸ்டு கான்டாக்ட், இன்னொன்னு வந்து மூவபிள் கான்டாக்ட். பிக்ஸ்டு கான்டாக்ட்ங்கிறது அந்த டெர்மினல் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கோம்ல 1 2 3 4 5 6ன்னு போட்டிருக்கிறதுலாம் என்னன்னா பிக்ஸ்டு கான்டாக்ட்ஸ். இந்த லெங்த் அந்த போல போட்டிருக்கிறது இதெல்லாம் என்னன்னா மூவபிள் கான்டாக்ட்ஸ். இந்த காயிலுக்கு சப்ளைக்கு சும்மா ஒரு நார்மல் பொசிஷன்ல இந்த கான்டாக்டர் இப்படி இருக்கும்.
அதுதான் இந்த படம் போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ காயிலுக்கு சப்ளை கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்னா பிடிச்சி இழுத்துனா க்ளோஸ் ஆகும். இப்ப இந்த கான்டாக்ட்ஸ்ல வந்து 2 இது இருக்கு. ஒன்னு NOன்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து NCன்னு சொல்லுவோம். ஸோ NOங்கிறது வந்து நார்மலி ஓப்பன், அதாவது சும்மா காயிலுக்கு சப்ளை கொடுக்காத போது. இப்ப இந்த 1, 2 ஒரு செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வச்சு 1, 2ங்கிறது ஒரு செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நார்மலா இருக்கும்போது 2 ஓப்பனா இருக்கு. 1ல இருந்து 2க்கு சப்ளை போகாது. இப்ப 1ல சப்ளை கொடுத்திருந்தா கூட 2க்கு வராது. காரணம் என்ன இருக்குன்னா இது ஓப்பனா இருக்கு. இந்த கான்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. இப்ப காயிலுக்கு சப்ளை கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்னா பிடிச்சி இழுத்து பிடிக்கும். அதாவது கீழ இருக்கிற இதுல காட்டிடும். இந்த இந்த போல வந்து இழுத்து பிடிக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த 1ஐயும் 2ஐயும் அது லிங்க் பண்ணும். இப்ப லிங்க் பண்ணுச்சுன்னா வெளியில இங்க இருந்து சப்ளை வராது. அப்ப நமக்கு வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப காயில பொறுத்த வரைக்கும் 1 இது வந்து இது மாதிரி க்ளோஸ் ஆகுது. இது N1 சொல்றாங்க, நார்மலி ஓப்பன் சொல்றோம். இப்ப இத பாருங்க, இது நார்மலி க்ளோஸ்டு. இந்த 11, 12 கான்டாக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது நார்மலி க்ளோஸ்டு. சோ இது சப்ளை கொடுக்காத போது இது மாதிரி க்ளோஸ்ல இருக்கும். இப்ப இங்க சப்ளை கொடுத்தது அந்த பக்கம் காட்டியிருக்கோம், என்கேஜ் பொசிஷன்ல தான் காட்டியிருக்கோம். இது சப்ளை கொடுத்த பிறகு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இது ஓப்பன் ஆயிடும். சோ மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கிறது எல்லாம் இதுல க்ளோஸ்ல காட்டியிருக்கோம். சோ க்ளோஸா இருக்கிறது மட்டும் இது பாத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடும். சோ இது பேரு NCன்னு சொல்றோம். NCன்னா நார்மலி க்ளோஸ்டு. நார்மலி க்ளோஸ்டு, காயில் என்கேஜ் ஆகும்போது ஓப்பன் ஆயிடும். இது நார்மலி ஓப்பன், காயில் என்கேஜ் ஆகும்போது க்ளோஸ் ஆகும். N1 இது ரெண்டையும் முதல்ல இதுல கான்டாக்ட்ல பொறுத்த வரைக்கும் NO கான்டாக்ட்ஸ் இருக்கு, NC கான்டாக்ட்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியம். இன்னொன்னு நோ வோல்ட் காயில். நோ வோல்ட் காயில் வந்து சப்ளை கொடுத்தாதான் அந்த கான்டாக்ட் வேலை செய்யும். நோ வோல்ட் காயில் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆக்ஷன்ல என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த மூவபிள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி எடுக்கும்போது கான்டாக்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ்ல இருக்க கான்டாக்ட் ஓப்பன் ஆகும். இது கான்டாக்டர் நடக்கக்கூடிய வேலை, முக்கியமான வேலை. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 கான்டாக்ட் கொஞ்சம் போல்டா போட்டுருக்கோம். இந்த 3 கான்டாக்ட்ஸ், இந்த 5 கான்டாக்ட் இருக்கு இந்த கான்டாக்டர்ல. இந்த 3 கான்டாக்ட்ஸும் எப்படி போட்டுருக்கோம், போல்டா போட்டுருக்கோம். இந்த 2 கான்டாக்ட்ஸும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தின்னா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு இதுவா இருக்கு, பின்னாடி நம்ம பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்டர்னு உள்ள வந்துட்டோமாவே பவர் சர்க்யூட் ஒன்று இருக்கு, கண்ட்ரோல் சர்க்யூட் ஒன்று இருக்கு. பவர் சர்க்யூட்ல என்ன இருக்கு, பவர் சர்க்யூட் ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா மோட்டாரை ஆப்ரேட் பண்றதுதான் பவர் சர்க்யூட். ஸோ ஸ்டார்டரை ஆப்ரேட் பண்றது கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ மோட்டார் எவ்வளவு கரண்ட் எடுக்குதோ அந்த கரண்ட்டை தாங்குற மாதிரி இந்த பவருக்கான கான்டாக்ட்ஸ் இருக்கணும். இந்த 3 பவர்ல வரும். இந்த 3 கான்டாக்ட்ஸும் எதுல வரும்னா பவர்ல வரும். இந்த 2 கான்டாக்ட்ஸும் எதுல வரும்னா கண்ட்ரோல் சர்க்யூட்ல வரும். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டார்டர் ஆப்ரேட் பண்ண போறதா கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ மோட்டர் ஆப்ரேட் பண்ண போறது பவர் சர்க்யூட். அந்த காயிலுக்கு சப்ளை கிடைச்சுன்னா இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகும், மோட்டாருக்கு சப்ளை போகும். அவ்வளவுதான். சரி, இதுல என்ன நடக்க போகுதுங்கிறதா இந்த ஆக்சிலரி கான்டாக்ட் நம்ம பயன்படுத்தணும். இப்ப இது நம்ம மேல பாக்குற படம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து நார்மல் பொசிஷன்ல அந்த கான்டாக்டர் எப்படி இருக்கு, அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கா ஓப்பன்ல இருக்கான்னு இருக்கு. சோ இந்த 2வது போட்டிருக்க என்கேஜ் பொசிஷன் கான்டாக்டர் இருக்கிறது என்னன்னா, காயிலுக்கு சப்ளை கொடுத்த பிறகு இந்த மூவபிள் கான்டாக்ட்ஸ் பிடிச்சி இழுத்துருக்கு. இழுத்ததுனால என்ன பண்ணுதுன்னா இப்போ 1, 2 டெர்மினல் க்ளோஸ் ஆயிருக்கு, 3, 4 டெர்மினல் க்ளோஸ் ஆயிருக்கு, 5, 6 டெர்மினல் க்ளோஸ் ஆயிருக்கு, 11, 12 ஓப்பன் ஆயிடுச்சு, இங்க 13, 14 கெயின் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் கான்டாக்டர். கான்டாக்டர்ல வேற ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஸோ 2 தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 ஆக்சிலரி கான்டாக்ட் சொல்றோம், இதை 3 மெயின் கான்டாக்ட் சொல்றோம். இந்த 3 மெயின் கான்டாக்டும் எதுல இருக்குன்னா பவர் சர்க்யூட் இருக்கும். இந்த 2 கான்டாக்டும் ஆக்சிலரி கான்டாக்ட், இது கண்ட்ரோல் சர்க்யூட்ல இருக்கும் ஆக்சிலரி கான்டாக்ட். சரி, அடுத்து ஓவர்லோடு இல்லை. நெக்ஸ்ட் ஓவர்லோடு பாருங்க. ஓவர்லோடுல நம்ம முன்னாடி நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம். இது என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொன்னா, ஓவர்லோடை பொறுத்த வரைக்கும் உள்ள பைமெட்டல் ஸ்ட்ரிப் இருக்கு. இந்த பைமெட்டல் ஸ்ட்ரிப்ங்கிறது 2 டிஃபரெண்ட் மெட்டல். அது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னால என்ன பண்ணுது, அதாவது நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஒன்று படிச்சிருப்போம். எந்த மெட்டலா இருந்தாலும் வெப்பப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதோட அளவுல கூட குறைச்சும் சில பொருட்கள் வந்து விரிவடையும், சில பொருட்கள் வந்து சுருங்கும். ஸோ வெப்பத்தால விரிவடைஞ்சது அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். சுருங்குச்சு அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வெப்பத்தை பொறுத்து அந்த மெட்டல் வந்து விரிவடையும். இப்ப 2 விதமான டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடிய மெட்டலை ஒன்னா சேர்த்துருக்காங்க. அதனாலதான் பை மெட்டல்ங்கிற பேரை பயன்படுத்துறாங்க. பை மெட்டல் 2 மெட்டல் சேர்க்கும் போது, இப்போ உதாரணத்துக்கு இந்த ரிலேவோட கரண்ட் இது வந்து பவர் சர்க்யூட்ல தான் இந்த 3 மெயின் கான்டாக்டும் இருக்கும். இது வழியா போகும்போது அதுல ஒரு ஹீட்டர் காயில் இருக்கும், அதுல சுத்தி இருக்கும். சோ அதனால என்ன பண்ணுது அப்படி சொன்னா, அந்த ஹீட்டர் காயில வந்து அந்த கான்டாக்ட் 2 பை மெட்டல் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது நார்மல் கரண்ட் மோட்டாருக்கு நான் போயிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுதுன்னா பெரிய அளவுல என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா ஒரு மாற்றமும் அதுல இருக்கலாம். சோ கரண்ட் அதிகமா போச்சுன்னா ஹீட் வந்து அதிகமாகும். எப்போதுமே இதுல உண்டாகக்கூடிய ஹீட்ங்கிறது அந்த I2 கரண்டோட ஸ்கொயருக்கு நிறுவனத்துல இருக்கும். அதனால கரண்ட் அதிகமா போச்சு அப்படின்னு சொன்னா இது ஹீட் வந்து அதிகமாகும். ஸோ ஹீட் அதிகமானோன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இது பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த பிளேட். ஏன்னா என்ன காரணம்னா ஒண்ணு வந்து கரண்ட் கொஞ்சமா தான் உடையும். ஸோ இன்னொரு பிளேட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமா நீடும். அதிகமா நீடும் போது நீள்றதுக்கு இடம் இல்லாம அது
பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆகுறதோடு சேர்ந்து ஒரு லிவர் ஒன்று ஃபிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த லிவர் எங்க வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு கனெக்ட் ஆகும். ட்ரூப் கான்டாக்ட்னு போட்டது இல்லையா, 95 96 இந்த பாயிண்ட் இதுல கனெக்ட் ஆகும். இது வந்து என்சி இது. இதை வந்து இது நார்மல் பொசிஷன்ல இது என்சியா தான் இருக்கும், அதாவது க்ளோஸ்ல தான் இருக்கும். ஸோ ஓவர்லோட எதுவும் ஆச்சு, கரண்ட் அதிகமா போய் இந்த பிளேட் பெண்ட் ஆகி லிவரை தள்ளிச்சு அப்படின்னு சொன்னா இந்த என்சி வந்து என்ன ஆகும், தள்ளி ஓப்பன் ஆகும். அப்பதான் மோட்டாரை வந்து ட்ரிப் பண்றதுக்காக இதை பயன்படுத்துறோம். ஸோ இந்த 95 96ங்கிற டெர்மினல் எதுல இருக்குன்னா கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும். இது மூணும் ஆக்சுவலா பவர் சர்க்யூட். ஸோ ஓவர்லோடு ரிலேவும் பவர் சர்க்யூட்லயும் இருக்கும், கண்ட்ரோல் சர்க்யூட்லயும் இருக்கும். அது புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்குமே 2 பார்ட்டுமே இருக்கு. அடுத்தது புஷ் பட்டன். ரொம்ப சிம்பிளா கீழே பாருங்க, அந்த புஷ் பட்டன் பாருங்க. நார்மலா புஷ் பட்டன் நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா பாத்தீங்கன்னா 2 கான்டாக்டுமே அதுல இருக்கும். ஒரு NO இருக்கும், ஒரு NC இருக்கும். அதாவது இது பாருங்க, இது ஒரு புஷ் பட்டன் தான். ரெண்டு பொசிஷன் ஒரே புஷ் பட்டன் தான், 2 பொசிஷன் காட்டிருக்கோம். இது நார்மல் பொசிஷன், இது வந்து ப்ரெஷர் பொசிஷன். புஷ் பட்டன் அழுத்தும் போது இருக்கக்கூடிய பொசிஷன். இப்போ இதுல பாருங்க நார்மல் பொசிஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் செட் டெர்மினல் என்ன இருக்குன்னா NCR இருக்கு. ஸோ இந்த செகண்ட் செட் வந்து என்ன இருக்குன்னா ஓப்பனா இருக்கு. ஸோ இதை தான் NO டெர்மினல் சொல்லுவோம், இதை வந்து NC சொல்லுவோம். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா இந்த க்ளோஸ் இருக்கா, இந்த NC வந்து என்ன ஆயிடுதுன்னா ஓப்பன் ஆயிடும், இந்த NO வந்து க்ளோஸ் ஆகும். உதாரணத்துக்கு நமக்கு ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் சொல்றோம் இல்லையா, ஆன் பட்டன்னா பொதுவா NO பயன்படுத்திருக்கோம், இந்த டெர்மினல் பயன்படுத்திருக்கோம். ஆஃப் பட்டன்னா இந்த டெர்மினல் பயன்படுத்திருக்கோம். ஆனா ஸ்டார்டராகவே வரக்கூடிய இதுல பட்டன் பார்த்தோம்னா அது மாதிரி 2 கான்டாக்ட்ஸும் அதுல இருக்காது. இல்லை ஒன்று ஆஃப் பட்டன் பார்த்தோம்னா NC மட்டும் தான் இருக்கும், ஆன் பட்டன் பார்த்தோம்னா NO மட்டும் தான் இருக்கும். அது கமர்ஷியலா குறைச்சலா இருக்கிறதுக்காக செய்வாங்க. ஆனா வெளியில போய் நம்ம தனியா புஷ் பட்டன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுல என்ன இருக்கும் சொன்னா 2 செட் இருக்கும், NO இருக்கும், NC இருக்கும். ஆஃப் பட்டனாவும் பயன்படுத்தலாம், ஆன் பட்டனாவும் பயன்படுத்தலாம். ஒரு சில ஆபரேஷனுக்கு 2மே தேவைப்படும். இன்ச்சிங் மாதிரி ஆபரேஷன்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அது 2மே தேவைப்படும். அதனால அது போல இருக்கும். இது பொதுவா வந்து நம்ம அதோட வரைக்கும் கான்ட்ராக்டர் தான் எப்படி வேலை செய்யும், ஓவர்லோடர்ல எப்படி ஒர்க் பண்ணும், ஸோ புஷ் பட்டன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இங்க வாங்க, இதான் மெயின் சர்க்யூட். இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்டார்டரோட சர்க்யூட். இப்போ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆபரேஷன் நம்ம பண்ண போறோம். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, 2 சர்க்யூட் இருக்கு, ஒன்று பவர் சர்க்யூட், இன்னொன்று கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ பவர் சர்க்யூட்டுங்கிறது நம்ம முதல்ல எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது மோட்டாரை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சர்க்யூட். மோட்டார் என்ன கரண்ட் எடுக்கணுமோ தாங்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கான்டாக்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த கான்டாக்ட்ஸ் முக்கியமா 3 கான்டாக்ட்ஸ் இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, முக்கியமா இதுல 2 கான்டாக்ட் பயன்படுத்திருக்கோம். ஃபார்வர்டுன்னு ஒரு கான்டாக்டர், ரிவர்ஸ்னு ஒரு கான்டாக்டர். அப்ப இந்த ஃபார்வர்டு கான்டாக்ட்ல பாத்தீங்கன்னா அது பாருங்க, நம்ம அதுல பார்த்து இந்த டெர்மினல் நான் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு 1 2 அந்த 3 4 5 6 இந்த 3 செட்டு தான், 3 பவர் கான்டாக்ட்ஸ்ல இருக்கு. ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட்ல இந்த மற்ற இதோட ஃபார்வர்டு கான்டாக்டோட கண்ட்ரோல் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஃபார்வர்டோட இருக்கும் இந்த 13 14 இது ஒரு கான்டாக்ட்ஸ், இந்த 11 12 இந்த NC கான்டாக்ட்ஸ். இந்த 5 தான் ஃபார்வர்டு கான்டாக்டோட கான்டாக்ட்ஸ் நம்ம அங்க பார்த்தது. ஸோ இது ஃபார்வர்டு காயில் இருக்கு, இந்த காயிலோட இது மூணு பவர் சர்க்யூட்ல மட்டும் வரும். இதான் போல்டா நிறைய அதிகமான கரண்ட் தாங்கக்கூடிய அளவுக்கு, மோட்டாரோட எடுத்துக்கூடிய கரண்ட் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 2 கான்டாக்ட் இதுல பயன்படுத்துறோம். ஒன்னு ஃபார்வர்டு கான்டாக்ட் சொல்றோம், இன்னொன்னு ரிவர்ஸ் கான்டாக்ட் சொல்றோம். ஸோ இது நம்ம நார்மலா பயன்படுத்துற MCB தான். ஸோ இந்த இடத்துல OILR வந்து ஆக்சுவலா இது பவர் மட்டும் காட்டப்பட்டிருக்கு, கண்ட்ரோல் வந்து இதுல வரும், அதுல வரும் கண்ட்ரோல் சர்க்யூட். சரி ரைட். இப்போ முதல் பவர் சர்க்யூட்டை நம்ம பார்த்தோம். என்ன இங்க மோட்டார் இருக்கு. இப்போ முதல் 3 phase சப்ளைங்க வருது. ஸோ அது MCB வருது. ஃபர்ஸ்ட் MCB ஆன் மட்டும்னு சொன்னா சப்ளை நேரா இந்த ஃபர்ஸ்ட் கான்டாக்டருக்கு வருது. இந்த கான்டாக்ட்ல இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ரெட் கலர் ஃபேஸ் நேரா எங்க போகுது அப்படின்னு சொன்னா இந்த டெர்மினலுக்கு வருது. அது மாதிரி எல்லோ இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி இந்த ப்ளூ வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ணிருக்காங்க. ஸோ கீழே அதே மாதிரியே இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரியே லிங்க் பண்ணிருக்கோம். இதுல என்ன நம்ம முன்னாடியே புரிஞ்சுக்கணும், என்ன ஃபார்வர்டு ரிவர்ஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன முக்கியமா வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு டைரக்ஷன்ல நமக்கு ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன மாறணும் அப்படின்னு சொன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறணும். ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறணும்னா ஏதோ ஒரு 2 ஃபேஸ் வந்து இடம் மாறணும், அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு கான்டாக்ட் மட்டும் ஆன் ஆகிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஃபார்வர்டு கான்டாக்ட் மட்டும் ஆன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த ஃபார்வர்டு கான்டாக்ட் சப்ளை கொடுத்தோன்னே இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். இது 3 NO கான்டாக்ட்ஸ் தான், 3 க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நேரா சப்ளை இந்த ரெட் ஃபேஸ் நேரா யூக்கு வரும், எல்லோ ஃபேஸ் நேரா வீக்கு வரும், அந்த ப்ளூ ஃபேஸ் நேரா W. ஸோ மோட்டார் ஒரு டைரக்ஷன் வரும். ஃபார்வர்டுன்னா ஃபார்வர்டுன்னு வச்சுக்கோங்க, ஃபார்வர்டு டைரக்ஷன்ல வரும். சரி, இப்போ இந்த கான்டாக்டர் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த கான்டாக்டர் ஆன், இப்போ இந்த கான்டாக்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நல்லா பாருங்க, இதுல இந்த எல்லோ ஃபேஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அது மட்டும் முதல்ல பாத்துங்க. ஸோ இந்த எல்லோ இங்க வருது, இது ஆன் பண்ணி அதே எல்லோ தான் இங்கேயும் வருது. ஸோ இப்போ இது ஆன் பண்ணி இந்த கான்டாக்டர் ஆனாலும் சரி, இந்த கான்டாக்டர் ஆனாலும் சரி, எல்லோ ஃபேஸ்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது, அப்படியேதான் வரும். ஆனா மத்த ஃபேஸ் பாருங்க, இப்போ இந்த ப்ளூ ஃபேஸ் பாருங்க எங்க வருதுன்னா இங்க 2வது பாயிண்ட்டுக்கு வரும். முதல்ல இதை ஆன் பண்ணா ப்ளூ ஃபேஸ் இங்க வந்துச்சு. இப்ப இந்த ரிவர்ஸ் கான்டாக்ட் ஆன் பண்ணும்போது ப்ளூ ஃபேஸ் வந்து இந்த இடத்துக்கு வருது, யூக்கு வருது. அது மாதிரி வந்து ரெட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா
சோ இங்க வரும்போது எங்க வருது அப்படின்னு சொன்னா இந்த யூக்கு வந்துச்சு. ஆனா இது வழியா வரும்போது எங்க வருது அப்படின்னு சொன்னா டபிள்யூக்கு வருது. ஸோ இப்போ இந்த எல்லோவும் சாரி ரெட்டும் ப்ளூவும் என்ன பண்ணுதுன்னா இடம் மாறுது. ஸோ ஃபார்வர்டு கான்டாக்ட் ஆன் ஆகும்போது ஆர் ஒய் பின்னு வந்துச்சுன்னா ரிவர்ஸ் கான்டாக்ட் ஆன் ஆகும்போது பி ஒய் ஆர்னு வருது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அது ரிவர்ஸ் சீக்வன்ஸ். ஸோ இப்போ இந்த கான்டாக்ட் ஆன் ஆச்சுன்னா மோட்டார் ஒரு டைரக்ஷன்லையும், இந்த கான்டாக்ட் ஆன் ஆச்சுன்னா மோட்டார் இன்னொரு டைரக்ஷன்லையும் ஓடும். இது ஒரு இதுல இது முன்னாடியே பார்த்துக்கலாம். இந்த எஃப்ங்கிறது என்ன குறிக்கணும்? ஃபார்வர்டு கான்டாக்டர் குறிக்கும். ஆர்ங்கிற லெட்டர் வந்து ரிவர்ஸ் கான்டாக்டர் குறிக்கும். இந்த ஓஎல்ஆர்ங்கிறது வந்து ஓவர்லோட் ரிலேவை குறிக்கும். இது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா இது ஆக்சுவலா என்ஓ கான்டாக்டர் குறிக்கும். இந்த மாதிரி கெப்பாசிட்டி மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம்னா இந்த என்ஓ கான்டாக்ட்ங்கிறத குறிக்கும். இந்த மாதிரி போட்டோம் குறுக்க கிராஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நார்மலி க்ளோஸ் என்சி கான்டாக்டை குறிக்கும். சரி, இப்ப கண்ட்ரோல் சர்க்கியூட் வா. இப்ப நாம நினைக்கிற இந்த எப்பெல்லாம் நம்ம ஃபார்வர்டு கான்டாக்ட் ஆன் பண்ண நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஆன் பண்ணணும். எப்பெல்லாம் ரிவர்ஸ் கான்டாக்ட் ஆன் பண்றோம்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஆன் பண்ணணும். அப்பதான் மோட்டரோட டைரக்ஷன் மாறும். இப்ப ஃபார்வர்டு கான்டாக்ட் ஆன் ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபார்வர்டு காயிலுக்கு சப்ளை கொடுத்தா போதும். அதான் ஃபார்வர்டு கான்டாக்ட் ஆன்ல. அப்ப ரிவர்ஸ் காயிலுக்கு சப்ளை கொடுத்தோம்னா ரிவர்ஸ் கான்டாக்ட் ஆன்ல. சரி, அதுக்கான சர்க்யூட் தான் இந்த இடத்துல இருக்கு. இப்ப இதை பாருங்க. இப்ப இதை பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இப்போ வந்து L1 L2 ரெண்டு சப்ளை இருக்கு ஆக்சுவலா. இப்போ வந்து இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இந்த L2 வந்து எங்க வருது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க ஓவர்லோட். ஓவர்லோட தாண்டி ஓவர்லோட்ல 95 96 நம்ம டெர்மினல் பார்த்து பாருங்க. அந்த இதுதான் அந்த ட்ரிப் கான்டாக்ட், ஓவர்லோட ட்ரிப் கான்டாக்ட். இது வழியா சப்ளை நேரா எங்க வருது அப்படின்னு சொன்னா காயிலோட ஒரு பக்கம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்வர்டு காயிலுக்கு ஒரு பக்கம் வந்துருது. அதே சப்ளை எங்க போயிடுதுன்னா ரிவர்ஸ் காயிலோட ஒரு பக்கம் போயிடுது. ஸோ இப்போ ஒரு ஃபேஸ் ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காயில நம்ம பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா கான்டாக்டர்லயும் 440 வோல்ட் காயில் இருக்கு. இப்ப இந்த கான்டாக்டர் நம்ம பார்க்கக்கூடிய கான்டாக்டர்ல உள்ள இருக்கக்கூடிய நோ வோல்ட் காயில் 440 இருக்கு. அதனால ரெண்டு ஃபேஸ்ல ஆப்ரேட் ஆகும். ஆனா சில காயில் பாத்தீங்கன்னா 230 வோல்ட் இருக்கும், 110 வோல்ட் இருக்கும், இன்னும் குறைவா 24 வோல்ட் கூட இருக்கு. இண்டஸ்ட்ரி சைட் எல்லாம் போட்டோம்னா காயில் வோல்டேஜ் நிச்சயமா மோட்டாரோட வோல்டேஜும் ஒரே வோல்டேஜா இருக்கவே இருக்காது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த வோல்டேஜ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு வோல்டேஜை கம்மி பண்ணி தான் கண்ட்ரோல் சர்க்யூட் பயன்படுத்தும். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட்டோட வோல்டேஜ்ங்கிறது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா வோல்டேஜ் வந்து L1 L2 அதான் ரெண்டு ஃபேஸா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வோல்டேஜ் எதை பொறுத்ததுன்னா முழுக்க முழுக்க இந்த காயில பொறுத்து. இந்த காயிலோட வோல்டேஜ் வந்து அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏன்னா கையில இந்த ரிமோட் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா கையில வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால ஒரு 440 வோல்ட் கொண்டு கையில வச்சு ஆப்ரேட் பண்றதுங்கிறது வெரி டேஞ்சர். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா 24 வோல்ட், 110 வோல்ட் இந்த மாதிரி வோல்டேஜ்ல தான் பொதுவா வந்து கம்பெனிஸ்ல வந்து நாம இதை வந்து பார்ப்போம். சரி, இப்ப அதனால அது ஒரு விஷயம் இதுல தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப இதை பொறுத்த வரைக்கும் 440 வோல்ட் வேலை செய்யக்கூடிய காயில் இது. அதனால ரெண்டு காயில் வந்து ரெண்டு ஃபேஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபேஸ் வந்து இந்த L3 வந்து என்ன பண்ணுதுன்னா நேரா இந்த ஓவர்லோட் ரிலே, இந்த என்சி கான்டாக்ட் இது வழியா என்ன வருது, இந்த ஒரு காயிலோட ரெண்டு பக்கம் போயிடும். இப்ப இன்னொரு ஒரு ஃபேஸ் கிடைச்சதுன்னா இந்த காயில் வேலை செய்யும். இந்த பக்கம் L1 பாருங்க, L1 நேரா ஃபர்ஸ்ட் எங்க வரும்னா ஆஃப் பட்டன். ஸோ ஆஃப் பட்டன் வந்து என்சியை தான் ஆஃப் பட்டனை பயன்படுத்துவோம். அதனால இது அழுத்தினா ஓப்பன் ஆகும், சும்மா நார்மலா இருக்கும்போது க்ளோஸ் இருக்கும். ஸோ இதை தாண்டி இந்த இடத்துக்கு வந்துடும் சப்ளை என்சிங்கிறதுனால. ஸோ இதை தாண்டும் போது எல்லாமே என்ஓ, இதுவும் என்ஓ, இதுவும் என்ஓ, இதுவும் என்ஓ, இது என்ஓ. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன எதாவது ஓடுதுன்னு தெரிஞ்சு. இது ஃபார்வர்டு காயில் ஆக்சுவலா, ஃபார்வர்டு கான்டாக்டரோட காயில். இந்த ரெட் கலர்லயே போட்டிருக்கோம். இந்த இது வந்து ஃபார்வர்டு கான்டாக்டரோட என்ஓ, இது ஃபார்வர்டு கான்டாக்டரோட என்சி. இது ஃபார்வர்டு கான்டாக்டரோட என்ஓ, இது ஃபார்வர்டு கான்டாக்டரோட என்சி, இது ஃபார்வர்டு காயில். மிச்சம் இருக்கிற அந்த 3 பவர் கான்டாக்டும் இங்க இருக்கு, பவர் சர்க்யூட்ல இருக்கு. அதே மாதிரி ரிவர்ஸ் காயிலுக்கு வந்து ஒரு 3 பவர் கான்டாக்டும் இதுல இருக்குது. ஆக்சிலரி கான்டாக்ட் 2ல ஒரு என்ஓ இந்த இடத்துல இருக்கு, ஆர்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. இன்னொன்னு என்சி வந்து இந்த இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கு என்சி. சரியா? இப்ப இங்க இருந்து L1 இங்க இருந்து சப்ளை நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த சப்ளை வந்து நேரா எங்க வருதுன்னா ஆஃப் பட்டனை தாண்டி இந்த இடத்துக்கு வருது. நான் சொன்னது மாதிரி இங்கேயும் தாண்டாது, இங்கேயும் தாண்டாது, இங்கேயும் தாண்டாது, இங்கேயும் தாண்டாது. ஏன்னா எல்லாமே என்ஓ, இந்த 4 என்ஓ தாண்டி போக முடியாது. சப்போஸ் நம்ம ஃபார்வர்ட்ல மோட்டாரை ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப இந்த புஷ் பட்டனை அழுத்தும். புஷ் பட்டன் அழுத்தணும்னு என்ன ஆகும்னா பாயிண்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ என்ஓ மட்டும் தான் புஷ் பட்டன் பயன்படுத்தும். புஷ் பட்டன்ல என்சி தேவை இருக்காது. என்சி வந்து ஆஃப் பட்டனுக்கு வரும். அது வேற தனித்தனி பட்டன், ஒரே பட்டன்ல வராது. இது வேற பட்டன், இது வேற பட்டன். அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை அழுத்தணும்னு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சப்ளை நேரா இதை தாண்டி இங்க வரும். இந்த என்சி வழியா போகும். இந்த என்சி வழியா எங்க தாண்டி போகுதுன்னா இந்த ஃபார்வர்டு காயிலுக்கு போகும். உடனே ஃபார்வர்டு காயில் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா சப்ளை கிடைச்சிரும், ஆன் ஆயிடும். ஃபார்வர்டு காயிலுக்கு வந்து சப்ளை கிடைச்ச உடனே என்ன ஆகும்னா அதுல மொத்தம் 5 கான்டாக்ட்ஸ் பார்த்தோம். 5ல 3 வந்து பவர் கான்டாக்ட்ஸ்ல இருந்தது. அந்த 3 பவர் கான்டாக்ட்ஸ் இங்க இருக்கு. அப்ப இந்த 3 என்ன ஆயிடும்னா க்ளோஸ் ஆயிடும். புரிஞ்சு இருக்குது இல்லையா? 3 க்ளோஸ் ஆயிடும். இப்போ மோட்டார் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஓடும்.
அடுத்தது 2 ஆக்சிலரி கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அது ஒண்ணு வந்து என்ன பண்ணும், இதோட ஆக்சிலரி கான்டாக்ட் தான் இங்க இருக்கு. இது வந்து க்ளோஸ் ஆயிடும். எப்படி இது க்ளோஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த என்ஓ என்ன பண்ணும், க்ளோஸ் ஆயிடும். இந்த என்சி வந்து ஓபன் ஆயிடும். நல்லா பாருங்க, இது ஆன்ல இருக்கும்போது இந்த என்ஓ க்ளோஸ்ல இருக்கும், இந்த என்சி என்ன இருக்கும், ஓபன்ல இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கர்சர் பாருங்க, கர்சர் கவனிச்சீங்கன்னா தான் புரியும். இந்த ஃபார்வர்டு காயிலினுடைய என்ஓ வந்து ஓபன்ல இருக்கும், இது க்ளோஸ். இப்ப காயில் வந்து சப்ளை கொடுக்கும்போது இது வந்து என்ன இருக்குன்னா க்ளோஸ் ஆயிடும், இது ஓபன் ஆயிடும். இப்ப சப்ளை நம்ம ஆன் பட்டன் வழியா போகணும்னு அவசியம் இல்லை. இதை விட்டுட்டாலும் சப்ளை எது வழியா போகணும்னா இந்த கான்டாக்ட் வழியா இப்படி க்ளோஸ் ஆகி போகும். அப்ப இந்த ஆபரேஷனுக்கு என்ன பேருன்னு சொன்னா, அப்புறம் நம்ம ஆன் பட்டன் நம்ம அழுத்திட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆன் பட்டன் விட்டுட்டோம்னா சப்ளை இது வழியா போய் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்ப இது தொடர்ந்து மோட்டார் வந்து ஃபார்வர்டுல ஓடிட்டு இருக்கும். இது ஏன்னா இது க்ளோஸ் ஆயிடும், ஏன்னா இதுவே அதை க்ளோஸ் பண்ணிக்குது. இதுவே அந்த வழியை க்ளோஸ் பண்ணிக்கிறதுனால இந்த ப்ராசஸ் பேரு செல்ஃப் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதை செல்ஃப் ஹோல்டிங், செல்ஃப் ஹோல்ட் பண்ணிக்கிறது. தானாவே செல்ஃப் ஹோல்ட் பண்ணிக்கும். ஆன் பட்டன் அழுத்திட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஓடணும் இல்லை, ஆன் பட்டன் விட்ட பிறகு மோட்டார் தொடர்ந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த என்சி கொடுத்துருக்கு. இந்த என்சி இல்லாட்டினாலும் அதே ஆபரேஷன் தான் வரப்போகுது. இப்ப இந்த என்சி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இது ரிவர்ஸ் கான்டாக்டோட என்சி. இப்ப சப்போஸ் ரிவர்ஸ் கான்டாக்டோட என்சிங்கனால இப்ப இது வந்து இந்த என்சி வந்து என்ன இருக்குன்னா ரிவர்ஸ் கான்டாக்டர் ஆஃப்ல இருந்தா மட்டும்தான் இந்த என்சி க்ளோஸ். இப்ப ரிவர்ஸ் கான்டாக்ட் ஆன்ல இருந்ததுன்னா இது என்ன ஆயிடும்னா ஓப்பன் ஆயிடும். அப்ப இது ஆன்ல இருக்கும்போது என்ன நடந்துருக்கும்னா இது ஆட்டோமேட்டிக் இது ஓப்பன் பண்ணிடும். இந்த எஃப் வந்து ஓப்பன் பண்ணிச்சு. இப்ப தவறுதலா நாம இந்த புஷ் பட்டனை அழுத்தினாலும் ஓடிட்டு இருக்கும்போது ஃபார்வர்டுல இந்த மோட்டார் ஓடிட்டு இருக்குன்னா நாம தவறுதலா இந்த புஷ் பட்டனை அழுத்தினாலும் கரண்ட் எங்க போகாது, இந்த ரிவர்ஸ் காயிலுக்கு போகாது. இதுக்கு பேர் என்னன்னு சொன்னா இந்த என்சியும் இது மாதிரி சரி, அதாவது ஃபார்வர்டு என்சிய ரிவர்ஸ் காயிலுக்கு சீரியஸ் ஆகும், ரிவர்ஸ் என்சிய ஃபார்வர்டு காயிலுக்கு சீரியஸ் ஆகும் என்ன பண்றாங்க, இணைச்சிருக்காங்க. ஏன் இணைக்கிறோம், இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு சொன்னா இன்டர்லாக்கிங். 2 விஷயம் இதுல நம்ம வச்சுக்கோங்க. இது பேர் செல்ஃப் ஹோல்டிங், இது பேர் இன்டர்லாக்கிங். செல்ஃப் ஹோல்டிங்கிறது ஆன் பட்டனை நம்ம அழுத்திட்டு இருக்கிற வரைக்கும் அது அழுத்திட்டே இருக்க முடியாது. ஆன் பட்டன் அழுத்தி விட்ட பிறகு தொடர்ந்து அந்த காயிலுக்கு சப்ளை கொடுக்கறது பேரு செல்ஃப் ஹோல்டிங் சொல்றோம். அந்த காயிலோட என்ஓ கான்டாக்ட் வழியாவே சப்ளை கொடுக்கறது செல்ஃப் ஹோல்டிங் சொல்றோம். ஸோ இன்டர்லாக்கிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்டர்லாக்கிங்கிறது என்னன்னா ஒரு கான்டாக்ட் ஆன்ல இருக்கும்போது இன்னொரு கான்டாக்ட் ஆன்ல இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றோம், ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப இந்த 2 கான்டாக்டும் ஒரே நேரத்துல ஆன் பண்ணி பாருங்க. பவர் சர்க்யூட்ல ரெண்டும் ஒரே நேரத்துல ஆன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஆர் ஃபேஸும் எல்லோ ஃபேஸும் என்ன ஆயிடும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். 2 ஃபேஸும் ஒரே நேரத்துல ஆன் ஆச்சுன்னா அந்த ஆர் ஃபேஸும் எல்லோ ஃபேஸும் என்ன பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஷார்ட் சர்க்யூட் ஆகி எரிஞ்சே போயிடும். அப்ப 2 எக்காரணத்தை முன்னிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா 2ம் ஒரே நேரத்துல ஆன் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அதோட என்சியை மாத்தி சீரியஸ் பண்றதுதான் இன்டர்லாக்கிங்கிற ப்ராசஸ். ரொம்ப முக்கியமானது இது. இது செய்யாம விட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இப்போ மோட்டார் ஆப்ரேட் பண்றவங்க எல்லாம் எலக்ட்ரிஷியனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார்வர்டு ஓடிட்டு இருக்கும்போது ரிவர்ஸ் பட்டன் அழுத்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்க ஏதோ வச்சு அழுத்தக்கூடும். அப்படி அழுத்தினாலும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ரிவர்ஸ் கான்டாக்டர் ஆன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கோம். இப்ப அடுத்த ஆபரேஷன் தொடர்ந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம ஃபார்வர்டு வேணும்னா இதை அழுத்துறோம். ஸோ இந்த என்சி வழியா என்ன பண்ணுதுன்னா அதான் ரிவர்ஸ் கான்டாக்ட் ஆஃப்ல இருந்தா தான் என்சியா இருக்கும். இது வழியா நேரம் என்ன பண்ணுது, ஃபார்வர்டு காயிட் போகுது. ஸோ ஃபார்வர்டு கான்டாக்ட் க்ளோஸ் ஆகுது, மோட்டார் ஃபார்வர்ட்ல ஓடுது. ஸோ புஷ் பட்டனை விட்ட பிறகும் இந்த ஆக்சிலரி கான்டாக்ட் வழியா சப்ளை வந்து கான்டாக்டருக்கு வந்து போகுது. மோட்டார் தொடர்ந்து என்ன பண்ணும், அதுல ஓடும். சரி, ஆஃப் பண்ணிட்டு இப்ப ரிவர்ஸ் பண்ணணும்னா ஆஃப் பண்றோம். இது இப்போ புஷ் பட்டன் அழுத்தணும் அப்படின்னு சொன்னா இது போகக்கூடிய சப்ளை ஒரு பேஸ் கட் ஆயிடும், உடனே ஆஃப் ஆயிடும். ஸோ ரிவர்ஸ் பண்ணணும்னா இப்ப ரிவர்ஸ் பட்டன் அதே மாதிரி ஆன் பண்ணணும். ரிவர்ஸ் பட்டன் ஆன் பண்ணோம்னா சப்ளை நேரா இது ஏன்னா ஃபார்வர்ட் ஆஃப்ல இருந்தாதான் அதை தாண்டி சப்ளைக்கு போகும். இங்க ரிவர்ஸ் காயில் சப்ளை கிடைச்ச உடனே இங்க ரிவர்ஸ் கான்டாக்டர் ஆன் ஆயிடும். பவர் சர்க்யூட்ல ரிவர்ஸ் கான்டாக்டர் ஆன் ஆயிடும். அதே மாதிரி அதோட கான்டாக்ட் ஆன இது வந்து இந்த ரிவர்ஸ் கான்டாக்ட் வந்து ஆனா இது க்ளோஸ் ஆகும். இது வந்து இந்த என்சி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இந்த இது க்ளோஸ் ஆகுறதுனால ஆன் பட்டன் நம்ம விட்டுட்டோம்னாலும் ரிவர்ஸ் ஆன விட்டுட்டோம்னாலும் சப்ளை நேரம் இது வழியா அப்படியே போய் ஸோ இந்த காயில் ஓடும். இப்போ மோட்டார் சப்போஸ் ஓவர்லோட் ஆச்சு, எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல ஓவர்லோட் ரிலே ஆப்ரேட் ஆகி ஸோ இந்த கான்டாக்டை ட்ரிப் பண்ணும். இதை வந்து ட்ரிப் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாலும் அப்பயும் ஒரு பேஸ் காயிலுக்கு போகக்கூடிய ஒரு பேஸ் கட் ஆகும். மோட்டார் என்ன பண்ணும், ஆஃப் ஆகும். நிறைய ஸ்டார்டர்ல நம்ம பார்க்கலாம் ஓவர்லோட் ரிலேவும் ஆஃப் பட்டனும் ஒரே ஆப்ரேஷனா இருக்கும். ஸோ ஒரு நம்ம கையால் அழுத்தினோம்னா ஆஃப் பட்டனா ஒர்க் பண்ணும், தானாவே அது வந்து ட்ரிப் சர்க்யூட்ல ஆப்ரேட் ஆகும். நிறைய ஸ்டார்ட் நம்ம ஓவர் ரோட்ல பார்த்தோம்னா அந்த ஆஃப் பட்டனும் ஒரே ப்ராசஸ் இருக்க மாதிரி நம்ம அந்த ஸ்டார்டரா வருது இல்லைங்க, வாங்கும்போது ஸ்டார்டரா வாங்குறோம்ல அந்த ஸ்டார்டர்ல எல்லாம் அது கூட தான் இருக்கும். சரி, இப்ப அடுத்தது வந்து இதோட இது வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் படம். அப்படியே எல்லாமே இதுல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பவர் சர்க்யூட் கண்ட்ரோல் சர்க்யூட் தனித்தனியா பார்த்தோம். இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னா ஒன்னாவே இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு, ஒன்னாவே இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது எம்சிபி இருக்கு, 4 போல் எம்சிபி. இது ஒரு எம்சிபி இருக்கு. இந்த எம்சிபி இருக்குன்னா கண்ட்ரோல் சர்க்யூட் போகக்கூடிய சப்ளை
இது பவர் சர்க்யூட் போறது கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த எம்சிபி. இந்த கான்ட்ராக்டர் பாத்தீங்கன்னா 2 கான்ட்ராக்டர் இருக்குது, ஃபார்வர்ட் கான்ட்ராக்டர், ரிவர்ஸ் கான்ட்ராக்டர். இது மேலேயே பாத்தீங்கன்னா அந்த இது ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இந்த மேல இருக்கிறது வந்து ஆக்சிலரி கான்ட்ராக்ட், உள் பக்கம் தெரியுது வந்து பவர் கான்ட்ராக்ட், மேல இருக்கிற அந்த செட் வந்து ஆக்சிலரி கான்ட்ராக்ட். இது ஓவர்லோட் ரிலே, இந்த கீழே இருக்க ஓவர்லோட் ரிலே, இங்க மோட்டார் இருக்குது. இது பாத்தீங்கன்னா அது புஷ் பட்டன், இது ஆன் பட்டன், இது சாரி இது ஆஃப் பட்டன், இது ஃபார்வர்ட் ஆன், இது ரிவர்ஸ் ஆன். இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ்னா இப்போ கண்ட்ரோல் சர்க்யூட் வோல்டேஜ் இருக்குன்னா ஒரு பல்ப் எரியும், ஃபார்வர்டில் வச்சுன்னா ஒரு பல்ப் எரியும், ரிவர்ஸ்ல போச்சுன்னா ஒரு பல்ப் எரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இந்த சர்க்யூட் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பிளான். அப்படி முழுசா பண்ணி முடிச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கான படம். சரி சரி, நம்ம சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இதுல அடுத்த ஸ்டெப் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொன்னா, இதுல நிறைய ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் நம்ம இப்போ பார்த்த சம்பந்தமான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம நிமியில பாரஸ்கல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. நம்ம பார்த்த இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுது பாருங்க. வாட் இஸ் த ஃபியூஸ் ரேட் டு ரன் எ 10 HP 3-phase இண்டக்ஷன் மோட்டார்? நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஃபுல் லோட்ல ஒரு மோட்டார் ஓடும், 10 HP மோட்டார் ஓடும், அதுக்கு என்ன ஃபியூஸ் வந்து செலக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கும். முதல்ல சொன்னேன் நான் சொல்லும்போது உங்களுக்கு, ஒரு HP மோட்டார்னா அது மாதிரி 1.5 பங்கு வந்து ஃபுல் லோடு கரண்ட் இருக்கும். நம்ம ஃபியூஸ் ரேட்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஃபுல் லோடு கரண்ட் மாதிரி 1.5 பங்கு அப்படின்னா ஒரு 10 HP மோட்டார்னா அதோட ஃபுல் லோடு கரண்ட் 15 ஆம்பியர், அதோட 1.5 பெருக்கணும்னா 15. இப்போ 15 ஆம்பியரோட அதோட 1.5 பெருக்கணும்னா 22.5. அவ்வளவு கரண்ட் வந்து ஃபியூஸ் வந்து கட்டாயமா நம்ம போடணும். போடணும்னா அப்ப இங்க இருக்கிற ஃபியூஸ் பாருங்க, அவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் ரேட்டிங்ல தான் ஃபியூஸ் இருக்கும், அதனால கொடுத்துருக்காங்க. 10 போட முடியாது, 15 போட முடியாது, அதுக்கப்புறம் 25. ஸோ நம்ம 22 ஆம்ஸ் கால்குலேட் பண்றோம், 25 ஆம்ஸ் ஓகே. ஸோ 25 ஆம்ஸ் தான் இதுல யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது விச் ஸ்பீட் இஸ் கால்ட் as synchronous speed in 3-phase induction. நம்ம 3-phase induction மோட்டார்ல சிங்க்ரோனஸ் ஸ்பீடுங்கிறது சிங்க்ரோனஸ் ஸ்பீடுல ஓடக்கூடிய மோட்டார் சிங்க்ரோனஸ் மோட்டார். பட் இண்டக்ஷன் மோட்டார் சிங்க்ரோனஸ் ஸ்பீட்ல எப்போதுமே ஓடாது, அதை விட்டு கொஞ்சம் குறைவான வேகத்துல தான் ஓடும். அப்படி ஓடுனாதான் அது தொடர்ந்து அதுல டார்க் வந்து கிடைக்கும். அதான் ஃபிளெக்ஸால அதை வெட்ட முடியும், அது சுத்தறதுக்கான டார்க் வந்து கிடைக்கும். சிங்க்ரோனஸ் ஸ்பீட்ல 3-phase மோட்டார் ஓடாது, 3-phase இண்டக்ஷன் மோட்டார் ஓடாது. ஆனா என்ன கேக்குறாங்க, விச் ஸ்பீட் இஸ் கால்ட் as synchronous speed in 3-phase induction motor. 3-phase motorல synchronous speed என்னன்னு கேக்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்து வந்தோம் எதோட வேகம் synchronous speed. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றாங்க நோ லோட் ஸ்பீடுங்க. நோ லோட் ஸ்பீடுனா லோட் இல்லாத போது ஓட முடியாது. அடுத்து ஃபுல் லோட் ஸ்பீடுனா லோடோட ஓட முடியும், ஆனா அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்பீடு. இதான் நம்ம முதல்ல நம்ம பாடம் நடந்து போய் பார்த்தோம். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் எந்த வேகத்துல சுத்தமா சிங்க்ரோனஸ் ஸ்பீடுல சுத்தும். ஸோ இப்போ சிங்கிறது தான் சரியான ஆன்சர். டில என்ன கொடுத்துனா ரிலேட்டிவ் ஸ்பீடு பிட்வீன் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். அதாவது ரோட்டாருக்கும் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா சிங்க்ரோனஸ் ஸ்பீடுங்கிறது இண்டக்ஷன் மோட்டார்ல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லக்கூடிய வேகம் தான் சிங்க்ரோனஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. How the control circuit voltage and power in a control contactor are to be selected. சரி, ஒரு கான்டாக்டர் இருக்கு, அதோட கண்ட்ரோல் சர்க்யூட் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு பவர் கொடுக்கணும்ன்றது எதை வச்சு சூஸ் பண்ணுவோம். நான் முதல்ல சொன்ன கண்ட்ரோல் சர்க்யூட் பார்க்கும்போதே உங்களுக்கு சொன்னேன், அதை தீர்மானிக்கக்கூடியது காயில் தான். காயில் தான் அதை தீர்மானிக்கும் எப்போதுமே. ஸோ இப்போ அது மாதிரி பார்க்கும்போது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா ஏல as per ரேட்டட் கரண்ட். இது ரேட்டட் கரண்ட் அவங்க சொல்றது மோட்டாரோட ரேட்டட் கரண்ட். ஸோ மோட்டாரோட ரேட்டட் கரண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கண்ட்ரோல் சர்க்யூட் வோல்டேஜ் இது as per சப்ளை வோல்டேஜ் சொல்றாங்க. சப்ளை வோல்டேஜுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்தது 3வது சில என்ன சொல்றாங்க, as per நோ வோல்ட் காயில் ரேட்டிங். ரொம்ப முக்கியம். அந்த காயில எவ்வளவு வோல்டேஜ் அந்த காயில வேலை செய்யுது, அது எவ்வளவு கரண்ட் எடுத்து எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணும், இதை ரெண்டையும் வச்சுதான் நம்ம வந்து அந்த ரேட்டிங்கை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அவங்க இது சிங்கிறதா சரியான ஆன்சர். டில என்ன சொல்றாங்க, as per the type of supply. எந்த சப்ளைங்கிறத பத்தி 3 பேஸ் இருந்தாலும் சிங்கிள் பேஸ் இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ ரிலேட்டடா as per நோ வோல்ட் காயில் ரேட்டிங். அதுதான் வந்து கரெக்டா நோ வோல்ட் காயில் ரேட்டிங் தான் பவர் வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜும் சரி பவரையும் சரி தீர்மானிக்கும். அடுத்த கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த கிரைட்டீரியா டு செலக்ட் த கான்டாக்டர்? ஒரு கான்டாக்டரை நம்ம செலக்ட் பண்ணோம்னா என்ன குறிக்கோள், எதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் சப்ளைன்னு முதல்ல எழுதும். டைப்ஸ் ஆஃப் சப்ளைங்கிறது கரெக்ட் இல்லை, என்ன சப்ளையா இருந்தாலும் டைப் ஆஃப் லோடு கனெக்டட், என்ன லோடு கனெக்ட் பண்ண போறோங்கிறது அதுவும் அவசியம் ஒரு கான்டாக்டர் செலக்ட் பண்ணுவோம். அடுத்தது சப்ளை வோல்டேஜ் அண்ட் லோட், இது முக்கியம். சப்ளை வோல்டேஜும் அது என்ன லோட்ல கனெக்ட் ஆகுது, ஏன்னா இதை பொறுத்து நம்ம கான்டாக்டர் செலக்ட் பண்ணணும். நம்ம கான்டாக்டர் செலக்ட் பண்ணும்போது முக்கியமானது வந்து அதுல ரெண்டு மூணு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஒண்ணு வந்து பவர் சர்க்யூட்டுக்காக நம்ம பார்க்கும்போது பவர் கான்டாக்ட்ஸ் எல்லாம் மோட்டார் என்ன கரண்ட் எடுக்கணும் அந்த கரண்ட் தாங்கக்கூடியதா இருக்கணும் அவசியம், அந்த வோல்டேஜ்ல வேலை செய்யக்கூடியதா இருக்கும். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட் வோல்டேஜ் பார்க்கும்போது அந்த காயில் என்ன வோல்டேஜ் இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இதுல இவங்க கொடுத்துருக்க அந்த 4 பாயிண்ட்ல நம்ம செலக்ட் பண்ணும்போது சி தான் கரெக்ட். சப்ளை வோல்டேஜ் அண்ட் லோட், லோட் தான் தீர்மானிக்க போகுது கரண்ட். ஸோ இந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், கான்டாக்டர் எந்த கான்டாக்டர் போடலாம், எந்த ரேட்டிங் உள்ள கான்டாக்டர் போட்டா சரியா இருக்குங்கிறது நம்ம முடியும். டில வந்து பிளேஸ் ஆஃப்
யூஸ் ஆஃப் த கான்டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த பிளேஸ்ல யூஸ் பண்றோங்கிறது முக்கியமான பாயிண்ட் இல்ல. கொடுத்திருக்க நாளில சி தான் வந்து பெஸ்ட் ஆன்சர். அடுத்தது why the motor is not changing the direction while running in forward direction. ஒரு motor why the motor is not changing the direction while running in forward direction. If press the reverse push button is pressed in forward and reverse starter. So forward reverse starterல மோட்டார் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ரிவர்ஸ் பட்டனை அழுத்தினோன்னு ஏன் மோட்டார் ரிவர்ஸ் ஆகணும்னு கேட்கறாங்க. நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் பார்க்கும்போது எல்லாம் கவனமா கவனிச்சோம். அவங்க இன்டர்லாக்கிங் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கு. அப்ப நம்ம ஏன் வந்து ஓடிட்டே இருக்கு ஃபார்வர்ட்ல மோட்டார் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த அதுக்கு சீரியஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரிவர்ஸ் கான்டாக்டோட என்சி வந்து என்ன ஆயிருக்குன்னா ஓப்பன்ல இருக்கு. அப்போ ஓப்பன்ல இருக்கும்போது நம்ம வந்து இப்ப ஃபார்வர்ட்ல ஓடிட்டு இருக்கோம்னா அந்த ரிவர்ஸ் காயிலுக்கு சீரியஸா இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் கான்டாக்டோட என்சி வந்து ஓப்பன்ல இருக்கிறதுனால நம்ம ரிவர்ஸ் பட்டனை அழுத்தினாலும் மோட்டார் வந்து என்ன பண்ணாது, ரிவர்ஸ் கான்டாக்ட் ஆன் ஆகாது, மோட்டார் ரிவர்ஸ் ஆகாது. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? நோ வோல்ட் காயில் இஸ் நாட் எனர்ஜிஸ். அது கரெக்ட் இல்ல. நோ வோல்ட் காயில் எனர்ஜிஸ் ஆகலன்னா அது எல்லாத்துக்கும் போதும் பொதுவாக காமனா. அடுத்தது வந்து ஃபால்ட் இன் ஃபார்வர்ட் கான்டாக்ட். ஃபார்வர்ட் கான்டாக்ட் ஃபால்ட்டா இருந்தா எப்படி ஓடும்? மோட்டார் தான் ஃபார்வர்ட்ல ஓடிட்டு இருக்கு. அடுத்தது சீல என்ன சொல்றாங்க? டியூ டு இன்டர்லாக் இன் ரிவர்ஸ் கான்டாக்ட். ரிவர்ஸ் கான்டாக்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இன்டர்லாக் காரணமா ரிவர்ஸ் கான்டாக்ட் ஆனாங்க. அதுதான் கரெக்டானது. ஸோ ரிவர்ஸ் கான்டாக்டுக்கு சீரியஸா இருக்கக்கூடிய அந்த ஃபார்வர்ட் கான்டாக்டோட என்சி வந்து என்ன இருக்கும்? ஓப்பன் இருக்கும். அதனால ரிவர்ஸ் பட்டன் அழுத்தினாலும் என்ன பண்ணாது, அது மோட்டார் ஓடும். அடுத்த டி என்ன சொல்றதுன்னா நோ சேஞ்ச் எக்ஸிஸ்ட் இன் ரிவர்ஸ் கான்டாக்டர். ஸோ அதுவும் கரெக்ட் இல்லை. அப்ப சி தான் வந்து என்னது இதுக்கு சரியான ஆன்சர். How the contacts in a contactor can be engaged for work. ஒரு கான்டாக்டர் வந்து எப்படி ஆன் ஆஃப் ஆகுதுன்னு சொல்றோம்ல, என்கேஜ் ஆகுதுன்னு சொல்றோம்ல, அது என்ன எப்படி என்கேஜ் ஆகும் அப்படிங்கறத கேட்டுருக்காங்க. எப்படி என்கேஜ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க பை நார்மல் ஆபரேஷன், பை மேனுவல் ஆபரேஷன். ஸோ மேனுவல் ஆபரேஷன் கையாலே அழுத்தி ஆன் பண்றது, அது மாதிரி அழுத்தி ஆன் பண்ணதான் மேனுவல் ஆபரேஷன். சுவிட்ச் எல்லாம் எப்படி கையாலையுமே ஆன் ஆஃப் பண்றோம், அந்த மாதிரி கான்டாக்ட் ஆன் பண்ற மாதிரி நிச்சயமா கிடையாது. அது மேனுவல் ஆபரேஷன் நிச்சயமா கிடையாது. அடுத்தது பி பாருங்க, பை மெக்கானிக்கல் செட்டிங். மெக்கானிக்கல் செட்டிங்னா ஏதாவது மோதி ஆன் ஆஃப் ஆகுது. நம்ம லிமிட் சுவிட்ச் எல்லாம் பார்த்திருக்கோம்ல, அது அடுத்துனா ஓப்பன் ஆகுறது, க்ளோஸ் ஆகுறது, அந்த மாதிரி ஏதாவது மெக்கானிக் செட்டிங்ல ஆன் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. இப்போ சி வந்து என்ன சொல்றாங்க? பை ஆப்ரேட்டிங் எலக்ட்ரோ மேக்னெட் டு சேஞ்ச் தி பொசிஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டால மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா காயில இருக்க நோ வோல்ட் காயில் தான் என்ன பண்ணுது, இது கான்டாக்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுது, என்கேஜ் பண்ணுது. அப்ப என்கேஜ் பண்ணும்போது ஆக்சுவலா எலக்ட்ரோ மேக்னெட்னால தான் அது என்ன பண்ணுது, அது நடக்குது. சி தான் சரியான ஆன்சர். டி என்ன சொல்றதுன்னா பை யூசிங் பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் டு சேஞ்ச் தி பொசிஷன். பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்புக்கும் கான்டாக்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. சரியா? இப்ப இதுலயும் ஆன்சர் வந்து என்னன்னா சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஓவர்லோட் ரிலே இன் கண்ட்ரோல் பேனல்? ஏதோ கண்ட்ரோல் பேனல் ஸ்டார்டர் எதுல நான் ஓவர்லோட் ரிலே எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதோட கேள்வி. பர்பஸ் என்ன அப்படின்னு. ஸோ ஏ என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஸ்விட்சிங் ஆன் ஆஃப் த சர்க்யூட். ஆன் ஆஃப் பண்றதுக்காக வச்சு, ஆன் ஆஃப் பண்றதுக்கும் ஓவர்லோட் ரிலேக்கும் சம்மந்தம் கிடையாது. அது எப்போதுமே க்ளோஸ்ல தான் இருக்கும். அதனால ஆன் ஆஃப் பண்றதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்தது ப்ரொடெக்ட் த சர்க்யூட் ஃப்ரம் எர்த் ஃபால்ட். ஸோ எர்த் ஃபால்ட் எல்லாம் அது சரி பண்ணாது. இப்போ எர்த் ஃபால்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எர்த் ஃபால்ட் ஏற்பட்டா அது ஃபியூஸ் வேலை செய்யணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இஎல்சிபி அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் தான் எர்த் ஃபால்ட்டுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து ஓவர்லோட் ரிலே எர்த் ஃபால்ட்டும் கண்ட்ரோல் பண்ணாது. அடுத்து சி என்ன சொல்றாங்க? கண்ட்ரோல் த சர்க்யூட் பேஸ்டு ஆன் த டைம் ரிலே. ஸோ டைம் வந்து வச்சும் அந்த சர்க்யூட் வந்து வேலை செய்யும். ஸோ இப்போ அதுவும் சரியான ஆன்சர் கிடையாது. அடுத்த டி வந்து என்ன சொல்லணும்? ப்ரொடெக்ட் த மோட்டார் ஃப்ரம் ஓவர் ஹீட்டிங் அண்ட் லோடிங். ஓவர் ஹீட்டிங் அண்ட் ஓவர் லோடிங். அப்போ ஓவர்லோடு ஓவர் ஹீட்டு அதை காப்பாற்றுறதுக்காக தான் ஓவர்லோடு ரிலே வைக்கிறோம். அதுதான் சரியான ஆன்சர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டி தான் கரெக்ட். மோட்டார் ஓவர்லோடுல இருந்தும் ஓவர் ஹீட்ல இருந்தும் காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ஓவர்லோடு ரிலே வைக்கிறோம். அதுதான் இன்னைக்கு செஷனு முடிச்சிருக்கோம். வேற ஏதாவது இப்ப நம்ம சந்தேகம் நேரம் கேட்கறவங்க கேளுங்க. அதுக்கு மேல யாரும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி பண்ணுங்க சார். சார் சார்
சார் ஹலோ சார். சார் வணக்கம் சார். செஷன் முடிஞ்சுது சார். பசங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம் சார். கேக்குறேங்க சார். கேளுங்க சார். இந்த ஃபார்முலா சொன்னீங்க சார். என்ன ஃபார்முலா? ஸ்டார்டிங்ல ஒரு ஃபார்முலா சொன்னீங்க சார். அது நோட் பண்ண சிங்க்ரோனஸ் ஸ்பீட் கால்குலேட் பண்றதுக்கா? n = 120 f by p. 120 f by p. என்னங்கற ஸ்பீட குறிக்கும். ஆமா, 120 f by p. என்னங்கற ஸ்பீட குறிக்கும். fங்கிறது frequency, pங்கிறது நம்பர் ஆஃப். அப்புறமா அந்த கான்டாக்ட்னு சொன்னீங்க சார். ஆமா, அது கொஞ்சம் எனக்கு புரியலைங்க சார். கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன கான்டாக்டோட ஆபரேஷன் புரியலையா? ஆமாங்க சார். அந்த இதான் கான்டாக்டர். ஆக்சுவலா விசிபிளா பாக்குறது பிசிக்கல் இதுதான் கான்டாக்டர். இங்க வாங்க. இப்ப இந்த மேல அந்த ரெண்டு பொசிஷன் காட்டிருக்கு பாத்தீங்களா? கான்டாக்டர்னா முக்கியமா அதுல உள்ள இருக்க பார்ட் வந்து காயில் இருக்குது. அந்த பிக்ஸ்டு கான்டாக்ட், மூவபிள் கான்டாக்ட். ஸோ காயிலுக்கு சப்ளை இல்லாத போது இப்ப நான் மேல ரெண்டு படம் காமிச்சிருக்கேன். அந்த ரெண்டு பாருங்க. நல்லா மேல காட்டிருக்கிறது வந்து நார்மல் பொசிஷன் ஆஃப் கான்டாக்டர். அப்படின்னா என்னன்னா, அந்த காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுக்காத போது அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இதுல மொத்தம் 5 செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்கு. 5 செட் ஆஃப் 1 2ங்கிறது ஒரு செட்டு, 3 4ங்கிறது ஒண்ணு, 5 6ங்கிறது ஒண்ணு, 11 12ங்கிறது ஒண்ணு, 13 14ங்கிறது ஒண்ணு. ஸோ இப்ப இந்த 5 செட் கான்டாக்ட்ஸ் என்ன இருக்குன்னா நார்மலா இந்த மாதிரி இருக்கும். இதுல 4 வந்து NO கான்டாக்ட்ஸ். NO கான்டாக்ட்ஸ்னா என்ன பண்ண முடியும்? காயில் சப்ளை கொடுக்காத போது ஓப்பன் ஆகும். காயில் சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகும். NC கான்டாக்ட், NO கான்டாக்ட்ஸ்னா இதுல பாத்தீங்கன்னா 4 வந்து இருக்கு. ஆக்சுவலா 1 2 தான், 3 4 தான், 5 6 தான், இந்த கடைசியில் இருக்க 13 14 அது NO தான். இந்த 11 12 மட்டும் பாத்தீங்கன்னா NC. அதாவது காயிலுக்கு சப்ளை கொடுக்கும் போது கொடுக்காத போது எப்படி இருக்குன்னா இது மாதிரி க்ளோஸ்ல இருக்கும். காயிலுக்கு சப்ளை கொடுத்தாலும் கீழே இருக்கு, ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஒண்ணு மட்டும் ஓப்பன் ஆயிருக்கும், பாக்கி எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் கான்டாக்ட். கான்டாக்ட்ல காயில் இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்கு. கான்டாக்ட்ஸ் எல்லாம் மெயின் கான்டாக்ட் இருக்கு, ஆக்சிலரி கான்டாக்ட். ஸோ இது அதுலயும் NO இருக்கு, NC இருக்கு. அவ்வளவுதான். வேற என்ன சந்தேகம் இருக்குதுங்க? அவ்வளவுதான் சார். ஓகே, தேங்க்யூ சார். வேற யாரும் எதுவும் கேக்குறீங்களா?